அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம 11th எத்திக்ஸ் புக்கில் லாஸ்ட் லெசன் 10 வந்து பார்க்க போகிறோம். அண்மை கால அறநெறி போக்குகள் அப்படின்ற ஒரு லெசன். இந்த லெசன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு லெசன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா காந்தியடிகளோட அறக்கோட்பாடுகளை பற்றி கொடுத்துருக்காங்க. சமய நல்லிணக்கத்தோட தேவையை புரிந்து கொள்ளுதல் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. சுயமரியாதை இயக்கம் பற்றி கொடுத்துருக்காங்க. சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கான செயல்பாடுகள் பற்றி கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இராணுவ அறம் பற்றியும் இன்றைய உலகில் பெண்ணியத்தின் முக்கியத்துவம் எல்லாமே வந்து முக்கியமான டாபிக். ஓகேவா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நல்லா படிக்க வேண்டிய ஒரு லெசனாக இருக்கும் இது. ஃபஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணல் காந்தியடிகள் பற்றி கொடுத்துருக்காங்க. காந்தியடிகளோட அறக்கோட்பாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மை, அகிம்சை, சத்தியம், சர்வோதயம் இதெல்லாம் வந்து காந்தியோட அறவியல் கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மை, அகிம்சை, சத்தியம், சர்வோதயம் அப்படின்னு. அவரோட சமுதாய அறம் அப்படின்றது சமய நெறி, சமய நல்லிணக்கம் இதோட கருத்துக்களை பற்றிலாம் சொல்லியிருக்காங்களாம். மனிதநேயம் அதுக்கான வரையறை கொடுத்துருக்காங்க. வள்ளலாரோட அறவாழ்வு, சுயமரியாதை இயக்கம் தோற்றுவித்த பெரியாரோட குறிக்கோள்கள், சூழலியல் அறம், இராணுவ அறம், விலங்கு நல அறம், பெண்ணிய அறம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதனால் லெசன் ரொம்ப முக்கியமான லெசனாக இருக்கும், நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு காந்தியோட அறம் பற்றி கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் தோன்றிய சமூக சீர்திருத்தவாதிகள் நிறைய பேர் இருக்காங்க. அதில் முக்கியமானவர் காந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் தன்னோட வாழ்க்கை முழுசுமே உண்மை, அகிம்சை அப்படின்றது தான் பின்பற்றி அதில் ஜெயிச்சிருக்காரு. இதன் மூலமாக இந்தியாவை ஒரு சிறந்த அகிம்சை நாடாக மாற்றின பெருமை காந்திக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. காந்தியோட அறக்கருத்துக்கள் அனைத்துக்குமே முக்கியமானது இந்த உண்மையும் அகிம்சையும் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா மட்டும் இல்லாமல் இந்த உலகமே வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு அன்பு, அகிம்சை, சத்தியம், தர்மம், தூய்மை, கடமை, தியாகம், எளிமை, புலனடக்கம், நம்பிக்கை இந்த மாதிரியான நற்பண்புகளை அவரோட சின்ன வயசுலேருந்து வாழ்நாள் வரைக்கும் பின்பற்றியவர் அப்படின்னா காந்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? என்னென்ன கொடுத்துருக்காங்க? அன்பு, அகிம்சை, சத்தியம், தர்மம், தூய்மை, கடமை, தியாகம், எளிமை, புலனடக்கம், நம்பிக்கை. அப்போது அகிம்சை அப்படின்ற அணுகுமுறையின் மூலமாக அனைத்து சமூக பிரச்சனைகளுக்குமே அவர் அறவழியிலேயே தீர்வு வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அகிம்சை வழி போராட்டத்தின் மூலமாக ஒரு நாட்டையே அவர் என்ன பண்ணியிருக்காரு? காப்பாற்றிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அதன் மூலமாக நம்மளுக்கு விடுதலையே வந்து வாங்கி தந்திருக்காரு. அப்போ பார்க்கும்பொழுது ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா உண்மையை பற்றி கொடுத்துருக்காங்க. அறவியலுக்கு ரொம்பவே முக்கியமானது, முதன்மையானதுன்னு பார்த்தீங்கன்னா உண்மை தான் அப்படின்னு காந்தி சொல்கிறாராம். உண்மையே கடவுள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மை அப்படின்றது அனைவருமே ஏற்றுக்கிற ஒரு விஷயம். கடவுளை ஏற்காதவர் கூட உண்மையை ஏற்றுப்பாங்க. உண்மை வந்து அன்றாட வாழ்வில் அனைவருக்கும் நன்மை கொடுக்கும். கடவுளோட இயல்புகளாக இருப்பு நிலை, உணர்வு நிலை, ஆனந்தம் என்பனவும் மாறாத உண்மைகள் அப்படின்னு கொடுத்துருக்காரு. அடுத்ததா ஹரிச்சந்திரன் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தார். அவர் உண்மைக்காகவும் சத்தியத்திற்காகவும் அரசாட்சி, நாடு, அரண்மனை, மனைவி, மகன், செல்வம் எல்லாத்தையுமே இழந்து பல சோதனைக்கு உள்ளான போதும் உண்மை பேசுகிறத கைவிடவில்லை. ஓகேவா? அதை வந்து சிறு வயதில் இருந்த காந்தி வந்து அந்த கதையை வந்து கேட்டிருக்காரு, ஹரிச்சந்திரனோட கதையை. அதில் அவர் வந்து ரொம்ப ஈர்ப்பாகி என்ன பண்ணார் அப்படின்னா அவரும் உண்மையை வந்து பேச ஆரம்பித்தார். அன்பு அல்லது அகிம்சை மூலமாக மட்டும்தான் கடவுளை வந்து உணர முடியும். மனிதர்களுக்கு செய்யும் தொண்டுகள் மூலமாக இறைவனை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. மனிதனை மனிதனோடு இணைக்கக்கூடிய செயல் மனிதர்களுக்கு நாம் செய்கிற தொண்டு தான். ஓகேவா? அப்போ சமூக தொண்டுக்கு அப்பாற்பட்ட மகிழ்ச்சி இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை அப்படின்னு காந்தி வந்து சொல்லியிருக்காரு. அடுத்ததான் அகிம்சை. தனி மனிதன் பிற உயிர்களுக்கு எண்ணம் மூலமாவோ, சொல் மூலமாவோ, செயல் மூலமாவோ தீங்கு செய்யக்கூடாது. அதுதான் அகிம்சை அப்படின்னு காந்தி சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஒரு தனி மனிதன் மற்ற உயிர்களுக்கு அவனோட எண்ணம், சொல், செயல் மூலமாக எந்த ஒரு தீங்கும் விளைவிக்காமல் இருக்கிறதுக்கு பேர் தான் என்னது? அகிம்சை அப்படின்னு சொல்கிறாங்க. காந்தியோட கருத்துப்படி சத்தியமும் அகிம்சையும் ஒரு நாணயத்தோட 2 பக்கங்கள். உண்மையாகவும் அகிம்சையாகவும் இருக்கிறது ஒரு நாணயத்தோட 2 பக்கங்கள் மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. அகிம்சை நெறியை தனி மனித நிலை முதல் குடும்பம், சமுதாயம், நாடு என்ற அனைத்து நிலைகள்லையுமே வந்து அகிம்சை வந்து என்ன பண்ணணும்? கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கான ஆற்றல் எல்லா மனிதர்கள்கிட்டையும் இருக்குது. மனிதரை திருத்தணும் அப்படின்னா, ஒரு மனுஷனை தப்பு பண்ணுறான், அவனை திருத்தணும் அப்படின்னா அவன் மேலே அன்பு செலுத்தி
அகிம்சை வழியில் நின்று அவனை திருத்திடலாம் அப்படின்னு காந்தி வந்து சொல்லியிருக்காரு. சமயங்களில் கூறப்படுற அகிம்சை கோட்பாடுகளுக்கு வந்து காந்தி வந்து புதுசாக விளக்கம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 20ஆம் நூற்றாண்டில் அமைதி வழி புரட்சி கண்டவர் தான் நம்மளோட காந்தியடிகள். அறம் பற்றி அவர் சொல்லும் பொழுது சமயத்தையும் ஆன்மீகத்தையும் அறத்தோடு அவர் வந்து இணைக்கிறாரு. அறம் சமய அடிப்படை கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அறம் வந்து தெய்வீகமானது, புலன் இன்பம் நாடாதது, வாழ்வுக்கு உயிரானது, தன்னலமற்றது, செல்வ விருப்பு அற்றது, தியாகம் செய்வது, பிறர்க்கென வாழ்வது அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா? அறவியல் எண்ணங்கள் செயல் வடிவம் பெறாவிட்டால் பயனற்றதாகிவிடும். உடல் ஆற்றல் அறிவாற்றல் இரண்டை காட்டிலும் ஒழுக்க ஆற்றலே உடலுக்கு நல்லது. ஓகேவா? ஒரு மனுஷன் ஹெல்த்தோட இருக்கான், நல்ல நாலேஜோட இருக்கான் அப்படின்றது தவிர அவன் வந்து எப்படி இருக்கான், ஒழுக்கமாக இருக்கான் அப்படின்றது தான் இந்த உலகத்துக்கு நல்லது அப்படின்றது சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஒரு அறவியல் எண்ணம் அப்படின்றது எண்ணமாக மட்டும் இருக்கக்கூடாது, அது செயலாக மாறணும் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக சத்தியாகிரகம். சத்தியம் ப்ளஸ் ஆகிரகம், இதுதான் சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்கிறாங்க. சத்தியம்னா உண்மைன்னு அர்த்தம், ஆகிரகம் அப்படின்னா பின்பற்றுதல். அப்போ உண்மையை உறுதியாக பற்றுதல் தான் வந்து சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மைக்காக அறவழியில் அமைதியாக வந்து எதிர்ப்பை தெரிவிக்கிறது, இதுதான் நம்ம வந்து சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். உண்மையே கடவுளாக இருக்கிறதுனால அறவழியில் போராடி தீமையை வெல்ல முடியும் அப்படின்னு நினச்சது தான் காந்தியடிகள். அதனால தான் அவர் சத்தியாகிரகம் அப்படின்றத கடைபிடிச்சார். ஓகேவா? சத்தியாகிரகத்தை கடைபிடிப்பவர் தீமையை நன்மையின் மூலமும், கோபத்தை அன்பின் மூலமும், பொய்மையை உண்மையின் மூலமும், வன்முறையை அகிம்சை மூலமும் என்ன பண்ண முடியும், வெற்றி கொள்ள முடியும் அப்படின்றத அவர் சொன்னார். ஓகேவா? மகாத்மா காந்தியடிகள் சத்தியாகிரக கொள்கையை கடைபிடித்தது முதல்ல தென்னாப்பிரிக்காவில் தான். ஓகேவா? தென்னாப்பிரிக்காவில் வந்து ஃபஸ்ட்டு அவர் ஒரு சத்தியாகிரக போராட்டத்தை தொடர்ந்து அதில் அவர் ஜெயிச்சார். அதில் மூலமாக கிடைச்ச அந்த ஒரு உறுதி தான் வந்து அவருக்கு இந்தியாவிலையும் அதே சத்தியாகிரக வழியில் போராடுறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அகிம்சை அப்படின்றது கோழைகளோட ஆயுதம் இல்லை, அது வந்து ஒரு வீரமுடையவர்களோட ஆயுதம். ஒரு கோழைக்கு தான் டக்குன்னு கோவம் வந்துடும். ஓகேவா? ஆனால் அஹிம்சையோடு இருக்கிறவங்க மிக முக்கியமான தைரியசாலியாகவும் மன தைரியமுடையவர்களாகவும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது எளிமை, அமைதி, துறவு, தியாகம், புலனடக்கம், அன்பு, இரக்கம், இந்த பண்புகள் உடையவர்கள் தான் வந்து சத்தியாகிரகி. ஓகேவா? அப்போ ஒரு சத்தியாகிரகி அப்படின்னா அவருக்கு என்ன குணமெல்லாம் வேணும், எளிமையாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், துறவு வாழ்க்கை வாழணும், தியாகம் செய்யணும், புலநடுக்கத்தோடு இருக்கணும், அன்போடையும் இரக்கத்தோடையும் இருக்கிறவங்கள தான் வந்து சத்தியாகிரகி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சத்தியாகிரக வாழ்க்கையை விரும்புகிறவங்க வந்து என்ன பண்ணணும், தன்னோட தேவைகளை குறைச்சிக்கிட்டு அனைத்து மனிதர்கள்கிட்டையும் பாகுபாடு இல்லாமல் அவங்கள மதித்து சமய நல்லிணக்கத்தோடு வாழணும். ஓகேவா? அகிம்சை வந்து ஒரு தனி மனிதனுக்கானது மட்டும் இல்லை, அது இந்த அரசியல் சமூக பொருளாதார வாழ்வுக்கும் அகிம்சை அப்படின்றது வேணும். இந்த உலக பண்பாட்டிற்கு காந்தியடிகள் கொடுத்த கொடையினே சொல்லிட்டு இந்த சத்தியாகிரகத்தையும் அகிம்சையையும் சொல்கிறாங்க. சரியா? அப்போ சத்தியாகிரகத்தோட பண்புகள் என்னென்ன அப்படின்னா, கொண்ட கொள்கையில் பெருமையும் முயற்சியும் கண்ணியமும் கொண்டு இருக்கணும். ஓகேவா? அவங்க கொண்ட கொள்கை என்னது, உண்மையாக இருக்கணும், வன்முறை இல்லாமல் இருக்கணும், எளிமையாக இருக்கணும், துறவு வாழ்க்கை வாழணும், மற்றவங்கள மதிக்கணும், இதெல்லாம் வந்து அவங்களோட கொள்கை. அந்த கொள்கையில் அவங்களுக்கு பெருமிதமும் அவங்க அந்த முயற்சியில் என்ன பண்ணணும், அவங்க கண்ணியத்தோடையும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெளிப்படையான எண்ணத்துடனும் திறந்த மனத்துடன் என்ன பண்ணணும், செயலாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதற்கும் கலங்காது அச்சத்தை வெற்றி கொள்ளும் திறன் கொண்டு இருக்கணும். உண்மையில ஈடுபாடும் செயல் உறுதியும் கொண்டு இருக்கணும். மனம், வாக்கு, செயல் இது மூன்றையும் ஒருங்கிணைச்சு செயல்படணும். தன்னடக்கம், பொறுமை, கடவுள் நம்பிக்கை இதுக்கெல்லாம் வந்து அவங்க வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். அடக்கத்தோட, எளிமையோட, தியாக மனப்பான்மையோட இருக்கணும். இந்த மாதிரியான அரிய குணங்களை வந்து அவங்க போற்றி வளர்க்கணும். திருடக்கூடாது, பிறர் பொருளை விரும்பக்கூடாது, பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு சத்தியாகிரகி செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. தென்னாப்பிரிக்காவில் கருப்பரின மக்களோட விடுதலைக்காக பாடுபட்டவர் தான் நம்மளோட மார்ட்டின் லூத்தர் கிங். அவர் வந்து காந்தியடிகளோட அகிம்சை நெறியை பின்பற்றி தான் வந்து ஜெயிச்சாரு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது காந்தியடிகளோட 3வது கொள்கையாக நம்ம பார்த்தது சர்வோதயம். சர்வோதயம் அப்படின்ற சொல்லுக்கோட பொருள் என்ன அப்படின்னா, அனைவருக்கும் மேம்பாடு அப்படின்றது தான் சர்வோதயம்
அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு நாட்டில் இருக்க மக்கள் அனைவருக்குமே அனைத்தும் கிடைக்க வேண்டும் அப்படின்றது தான் சர்வோதயம். சமுதாயத்தில் கடைநிலையில் இருப்பவங்களுக்குமே கல்வி, அரசியல், பொருளாதாரம், சமூகம், சமயம் எல்லா துறைகள்லையுமே அவங்களுக்கும் முன்னேற்றம் வந்து இருக்கணும் அப்படின்றது தான் நம்ம சர்வோதயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த கருத்தை தான் வந்து நம்மளுக்கு ஹென்ரி எஸ்எல் போலக் ஜான் ரஸ்கின், ஓகேவா, அதாவது ஜான் ரஸ்கின் அப்படின்னு சொல்லுவோம், கடையனுக்கும் கடை தேற்றம் அப்படின்னு அவர் ஒரு புக் எழுதியிருக்காரு. அதில் அவர் சொன்ன விஷயம்தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த நூலை காந்தியடிகள் படித்ததன் மூலமாக தான் சர்வோதயத்தின் அடிப்படை உண்மைகளை அவர் வந்து தெரிஞ்சுக்கினார். ஓகேவா, இவர் தான் இந்த ஜான் ரஸ்கின், ஹென்ரி எஸ்எல் போலக் ஜான் ரஸ்கின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அவரோட புக்கு கடையனுக்கும் கடை தேற்றம். சரியா, சர்வோதயம் அப்படின்றது முழுமையான வளர்ச்சி அல்லது அனைத்து நிலைகளிலும் மனிதன் அடையும் முழு வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அனைத்து சமூகத்தினருக்கும் எல்லா வகையான நலன்களையும் பெற்று தருவதுக்கு பேர் தான் சர்வோதயம். அனைத்து தொழிலுக்கும் சம மதிப்பு, எந்த தொழிலையும் மதித்தல், அனைவருக்கும் உடல் உழைப்பு, இதெல்லாம் சர்வோதய கொள்கையோட சிறப்பம்சங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காந்தியடிகளோட சமுதாய அறங்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். இந்த நாட்டில் இருக்க அனைவருமே சகோதரர்கள் தான். ஓகேவா, பிறப்பு அப்படின்றது இனம், மொழி, சமயம், சாதி, மதம் எல்லாத்தையும் கடந்து அனைவருக்கும் ஒரே பிறப்பு அப்படின்றத எல்லாரும் வந்து ஒத்துக்கணும், உணர்ந்துக்கணும். பிறப்பின் அடிப்படையில் எல்லாரும் சமம். ஓகேவா, அதே மாதிரி உண்மைக்கு முன்னாடியும் அனைவரும் சமம், கடவுளுக்கு முன்னாடியும் அனைவரும் சமம். அப்போது ஒரு சமுதாயம் ஒற்றுமைக்கு இதுதான் வந்து அடிப்படையானது. பிறப்பாலையும் அனைவரும் சமம், கடவுளுக்கு முன்னாடியும் அனைவரும் சமம், உண்மைக்கு முன்னாடியும் அனைவரும் சமம். அதே மாதிரி ஆண்களுக்கு நிகராக பெண்களை வந்து மதிக்கணும், பெண்கள் அனைத்து துறையிலையும் சம உரிமையோடு இருக்கணும் அப்படின்றத அவர் நினச்சாரு. மக்களின் உடல், உள்ளம், ஒழுக்கம், பொருள் எல்லாத்துக்குமே மது அப்படின்றது தீங்கு விளைவிக்குது. அதனால் மது விலக்கை கடுமையாக வந்து வலியுறுத்தினார். ஓகேவா, ஒரு மனுஷனோட உடம்புக்கு, மனசுக்கு, அவனோட ஒழுக்கத்துக்கு, அவனோட காசுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவன் குடிக்கிற அந்த மதுவால் ஆபத்து தான். அதனால் அதை வந்து அவர் எதிர்க்கிறாரு. தொடக்க கல்வி வந்து தாய்மொழியில் இருக்கணும் அப்படின்ட்டு அவர் நினச்சாரு. கல்வி அப்படின்றது பொருளாதாரத்துக்கு மட்டும் இல்லாமல் மாணவனோட உடல், உயிர், மனம் இது எல்லாத்துக்குமே வந்து தேவை. ஓகேவா, அவனோட வளர்ச்சி, உடல், உயிர், மனம் எல்லா வளர்ச்சிக்குமே கல்வி அப்படின்றது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் தொழில் சார்ந்த கல்வி தான் நம்மளோட நாட்டுக்கு நல்லது பயன்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு நாட்டில் வாழ்கிற மக்கள்கிட்ட பிறப்பாலேயோ சாதி மதங்களாலேயோ வேறுபாடு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அந்த சமூகத்தோட ஒற்றுமைக்கு ஏற்புடையது இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. மனிதன் சக மனிதனை நேசிக்க அவனோட எண்ணம், சொல், செயல் மூணும் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். இயற்கையோடு இயைந்த எளிய வாழ்க்கை தான் நம்மளுக்கு இன்ப வாழ்க்கை. அதை நம்ம மட்டும் புரிஞ்சுக்கிறது இல்லாமல் காந்தி வந்து என்ன பண்ணார், அவரும் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தது மட்டும் இல்லாமல் மற்றவங்களையும் அந்த வாழ்க்கையில் ஈடுபடுத்தணும் அப்படின்னு நினச்சார். ஒரு மனுஷனுமே அற வழியில் நின்று பிறரை வருத்தாது தன்னோட தேவைக்கு ஏற்ப மட்டும் பொருளை வந்து சம்பாதிக்கணும். அப்படி சம்பாதிச்ச பொருளையும் மற்றவங்களுக்கு என்ன பண்ணணும், கொடுக்கணும். அளவோடு செயல்பட்டு பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. எளிய உணவு, எளிய ஆடை, எளிய வாழ்வு, எல்லாரிடத்துலையும் அன்பு அப்படின்றது தான் அவரோட முக்கியமான ஒரு இலக்கணமாக இருந்துச்சு. அதுதான் நம்ம ஆசிரம வாழ்வு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் தன்னோட வேலை எல்லாமே அவரே செஞ்சுக்குவார். அவரோட எளிய வாழ்க்கை தான் அவருக்கு இந்த மகாத்மா அப்படின்ற பேரை வந்து அவருக்கு கொடுத்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, அடுத்ததா மகாத்மா காந்தி அவரோட யங் இந்தியா பத்திரிகையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சமுதாயத்துக்கு இல்லை 7 பாவங்கள் வந்து கொடுத்துருக்காரு. 7 டெட்லி சின்ஸ் அப்படின்னு. என்னென்னா, உழைப்பில்லாத செல்வம், உழைக்காமல் ஒரு செல்வம் வருது அப்படின்னா அது வந்து பாவம்னு சொல்கிறாரு. மனசாட்சி இல்லாத மகிழ்ச்சி, பண்பில்லாத அறிவு, அறமில்லாத வணிகம், மனிதநேயம் இல்லாத அறிவியல், தியாகமில்லாத சமயம், கொள்கை இல்லாத அரசியல், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பாவங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காரு. அடுத்தது காந்தியடிகள் சமயத்தில் எப்படி இருந்தாருன்னு பார்ப்போம். காந்தியடிகள் சிறு வயதிலிருந்தே எம்மதமும் சம்மதம் அப்படின்னு இருந்திருக்காரு. ஒருவருடைய சிக்கல்களுக்காக அனைவரும் கடவுளிடம் கூட்டு பிரார்த்தனை செய்யும் போது நம்ம அனைவருக்கிட்டமே ஒற்றுமை உணர்வு ஏற்பட்டு அந்த ஒற்றுமையின் வலிமையால் கடவுளையே நம்ம கண்டுபிடிக்கலாம், ஓகேவா, கண்ணால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ கூட்டு பிரார்த்தனைக்கு காந்தியடிகள் ரொம்ப வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. மனிதனிடம் உள்ள விலங்கு தன்மையை
சீர்திருத்துறது தான் வந்து ஒழுக்கம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஒழுக்கத்தை கொடுக்கறது சமயத்தால் மட்டும்தான் முடியும் அப்படின்றது காந்தியடிகள் சொல்லியிருக்காரு. சமயத்தின் சாரமே ஒழுக்கம் தான். ஓகேவா? சமயம் இல்லாத இடத்துல நம்ம வந்து ஒழுக்கத்தோடு இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சமயம் இல்லாத வாழ்வு பார்த்திங்கன்னா துடுப்பில்லாத படகு மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. வேத உபநிடதங்கள், மகாவீரரோட அறிவுரைகள், பௌத்த பிடகங்கள், தோரா, பைபிள், திருக்குரான், கிரந்த சாஹிப் இந்த மாதிரி பல புனித சமய நூல்களில் இருக்கிற புனித கருத்துக்கள் அப்படின்றது எல்லாம் ஒரு சமயத்துக்கு மட்டும் இல்லை, அது எல்லாம் உலக மக்கள் அனைவருக்குமே வந்து பின்பற்றக்கூடியது. எல்லா சமய நூல்கள்லையும் பார்த்தீங்கன்னா ஒழுக்க நெறிகள் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அது அந்த சமயத்துக்கு மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்க எல்லாரும் என்ன பண்ணணும், பின்பற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மதங்கள் கிட்ட பல வேறுபாடுகள் இருந்தாலும் எல்லா மதமுமே வந்து உண்மையை மட்டும்தான் சொல்லுது. ஓகேவா? உண்மையை தவிர எதுவுமே நிலச்சி இல்லை. அனைத்து சமயங்களுமே உண்மையை பற்றி சொல்கிறதுல ஒத்துமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? யாருக்கு எந்த சமயம் பிடிக்குதோ அதில் இணைஞ்சிக்கலாம், அதோட வழிபாட்டு முறையை பின்பற்றி வாழலாம், அதுக்கான உரிமை எல்லாருக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் காந்தியடிகள் சொன்ன சில மணிமொழிகளை பற்றி பார்க்குறோம். அன்பு தன்னடக்கம் உள்ளவனிடத்தில் உண்மையை காணலாம். அன்பும் தன்னடக்கமும் உள்ளவன்கிட்ட என்ன பண்ணலாம், உண்மையை கண்டுபிடிக்கலாம். ஆடை அணிகலன்கள் அழகு இல்லை, உண்மையாக பணியாற்றுவதில் தான் அழகு உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிறரை தாழ்த்துபவன் எவனோ அவன் பிறரால் தாழ்த்தப்படுவான். ஓகேவா? உண்மையான அன்பு தியாகம் பலனை விரும்பாது. லட்சியத்திற்காக உழைப்பனை யாராலும் வெல்ல முடியாது. நமக்கு தெரிந்த உண்மைப்படி வாழ்ந்தால் போதும். நமது உண்மை எதுவென்று கடவுளுக்கு தெரியும். சரியா? ஒழுக்கமில்லாத கல்வியால் பயன் ஏதும் இல்லை. ஐம்புலன்களை அடக்காமல் மனதை அடக்க முடியாது. ஓகேவா? இதெல்லாம் மகாத்மா காந்தியோட மணிமொழிகளில் முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அதுக்கப்புறம் சமய நல்லிணக்கம்னா என்ன அப்படின்னு பார்க்குறோம். சமய நல்லிணக்கம் அல்லது மத நல்லிணக்கம், இது நம்ம ரிலீஜியஸ் ஹார்மனி அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஒரு நாட்டில் அவங்களோட சமயத்தை பின்பற்றி வாழும்போது பிற சமயம் சார்ந்த மக்களோட நம்பிக்கைகளையும் அவர்களோட உணர்வுகளையும் மதித்து ஒருத்தவங்களுக்கு அன்போடு இருக்கிறாங்க அப்படின்னா, ஒற்றுமையோடு இருக்காங்க அப்படின்னா அதுதான் நம்ம மத நல்லிணக்கம் அப்படின்னு சொல்கிறோம். அவங்களுக்கு பிடிச்ச மதங்களை சமயங்களை அவங்கவுங்க பின்பற்றிக்கலாம். ஆனால் வந்து அவங்கவுங்களோட விருப்பத்தையும் உணர்வையும் நம்ம எல்லாரும் மதிக்கணும், ஒத்துமையாக இருக்கணும். இதுதான் வந்து மத நல்லிணக்கம், சமய நல்லிணக்கம் அப்படின்னு சொல்கிறோம். நம்மளோட அரசியலமைப்பு சட்டம் மக்களுக்கு நிறைய உரிமைகளை கொடுத்துருக்கு. ஓகேவா? நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா பல 100 வருஷமாக பல சமயத்தவர், பல இனத்தவர், பல மொழியினர், பல பண்பாட்டு மரபினர் வாழற ஒரு பன்மை சமூகமாக நம்மளோட இந்தியா வந்து இருக்குது. அப்படி இருக்கிற ஒரு சமூகத்தில் எல்லாரும் ஒத்துமையாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, அமைதியாக இருக்கணும் அப்படின்னா அங்கே சமய நல்லிணக்கம் இருந்தால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாட்டோட ஒற்றுமைக்கும் இறையாண்மைக்கும், அதாவது நம்ம நாட்டில் பொதுவாக நிறைய மக்கள், நிறைய பண்பாட்டு கலாச்சார ரீதியில் வேறுபட்ட ஒரு மக்கள் வாழ்கிற இடத்துல சமய நல்லிணக்கமும் ஒற்றுமையும் இறையாண்மையும் இருக்கணும் அப்படின்னா, ஒற்றுமையும் இறையாண்மையும் இருக்கணும் அப்படின்னா அங்கே சமய நல்லிணக்கம் ரொம்பவே முக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த சமய நல்லிணக்கத்துக்கான தடையாக இருக்கிறது வந்து கொள்கை வேறுபாடுகள் இல்லை, சமயங்களுக்கு இடையில இருக்கிற அந்த மனப்பான்மை, வெறுப்பு, பகைமை, பொறாமை, நம்பிக்கையின்மை இதுதான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாறணும்னா மனிதர்கள்கிட்டயே சமய சமரசம் வந்து வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்மளுடைய நிறைய மதங்கள் நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்குது, இந்தியாவில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். நம்ம ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் அப்படின்னு நிறைய மதங்கள் வந்து இருக்குது. அவங்களோட கொள்கைகள் பார்த்திங்கன்னா எல்லாரோடதும் மோராரில் சேமாக தான் இருக்கும். அதில் எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது. பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே அன்பு தான் போதிப்பாங்க, எல்லாருமே கடவுளை பற்றி தான் வந்து போதிக்கிறாங்க, எல்லாருமே அன்னதானம் பண்ண சொல்கிறாங்க, மனதை வந்து தைரியமாக வச்சுக்க சொல்கிறாங்க, உண்மை பேச சொல்லுவாங்க. ஆனால் நமக்குள்ளே ஏன் சண்டை வருது அப்படின்னா, நமக்கு நடுவில் இருக்கிற வெறுப்பு, பகைமை, பொறாமை, நம்பிக்கையின்மை இது மாதிரி தான் காரணத்தினால்தான் நம்ம நிறைய சமயங்களுக்கு நடுவில் சண்டை வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அது சரி பண்ணணும் அப்படின்னா மனிதர்கள் கிட்ட வந்து என்ன பண்ணணும், சமரசம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
இந்த உலகத்தில் ஒவ்வொரு சமயத்தினரும் பிற சமயங்களோட கொள்கைகள், கோட்பாடுகள், அவங்களோட தத்துவங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட உணர்வுகளையும் அவங்களோட உயர்ந்த பண்புகளையும் நம்ம என்ன பண்ணணும், மதிக்கணும். ஒரு நாட்டில் மொழி, சமயம், பண்பாட்டு பன்மை அப்படின்றது இருக்க வேண்டியது தான், ஓகேவா, இருக்கக்கூடியது தான். அப்போது அவங்களோட சமய உரிமைகளையும் நெறிகளையும் முறையாக பின்பற்றி வந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சமத்துவ சமுதாயம் இருக்கும். சரியா? அடுத்தது உங்களுக்கு தெரியுமால பாருங்க, இந்துக்கள் வந்து நாகூர் ஆண்டவர் மசூதிக்கு போகிறதும் வேளாங்கண்ணி திருச்சபைக்கு போகிறதும் சமய நல்லிணக்கத்துக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, அனைத்து சமயங்களுமே மனிதனுக்கு மிக உயரிய நிலையை தான் கொடுக்குது. மனிதர்கள் அனைவரும் கடவுள் தன்மையை அடைய முடியும் அப்படின்னு தான் எல்லா சமயங்களுமே சொல்லுது. இதையே தான் காந்தியும் சொன்னார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, சமய நல்லிணக்கம் சமூக நல்லிணக்கத்திற்கும் சமுதாய வளர்ச்சிக்கும் அடிப்படையாக இருக்குது. ஒரு மக்கள் வந்து சமய நல்லிணக்கத்தோடு இருந்தால் மட்டும்தான் அந்த மக்களோட வளர்ச்சியும் அந்த சமூகமும் வந்து ஒன்றா இருக்க முடியும். இதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டவங்க யாருன்னா வள்ளலார், ராமகிருஷ்ணர், விவேகானந்தர், காந்தி. இவங்கெல்லாம் வந்து இது தெரிஞ்சதுனால தான் சமய நல்லிணக்கத்தை வலியுறுத்தினாங்க. சரியா? அனைத்து சமயங்களையுமே உண்மைதான் அப்படின்னு நம்ம ஏற்றுக்கணும். நம்ம வந்து நம்மளோட சமயத்தை வந்து எப்படி விரும்புகிறோமோ அதே மாதிரி மற்ற சமயங்களையும் விரும்புகிறோம். அனைத்து சமயங்களுமே ஒரே விஷயத்தை தான் சொல்லுது. ஓகேவா? ஆனால் வந்து அவங்களோட சடங்குகள், சம்பிரதாயங்கள் தான் வேறு மாதிரி இருக்கே கொஞ்சம். எல்லா சமயங்களுமே ஒரே விஷயம் தான் சொல்லுது. கடவுள் அப்படின்ற ஒரு கடலை தேடி போகிற பல்வேறு நதிகள் தான் வந்து சமயங்கள் அப்படின்னு தாயுமானவர் சொல்லியிருக்காராம். ஓகேவா? அதே தான் வள்ளலாரும் சொல்லியிருக்காரு, ராமகிருஷ்ணரும் சொல்லியிருக்காரு. அப்போ சமய நல்லிணக்கம் அப்படின்றது இந்த காலத்தில் ரொம்ப ரொம்ப தேவையான விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவங்களோட பிறந்த தினம் ஆகஸ்ட் 20 நம்ம சமய நல்லிணக்க நாளாக கொண்டாடுறோம். இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் இதை படிக்கிறேன். இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களோட பிறந்த தினம் ஆகஸ்ட் 20 சமய நல்லிணக்க நாளாக கடைபிடிக்கிறாங்க. ஒரு மனிதன் எந்த சமயத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் அவனை மகிழ்விப்பதும் அவனது பசிக்கு உணவளிப்பதும் துயர் துடைப்பதும் தான் மிகச்சிறந்த சமூக தொண்டு அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்லியிருக்காரு. ஒரு மனிதன் எந்த சமயத்தை சார்ந்தவனா கூட இருக்கட்டும், ஓகேவா, அவனோட பசியை தீர்த்து அவனோட கஷ்டத்தை வந்து சரி பண்ணி அவனுக்கு சந்தோஷம் கொடுக்கறது தான் வந்து ஒரு சமூக தொண்டு அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தான் எல்லா சமயங்கள்லையுமே நல்ல கருத்துக்களை வந்து மக்களுக்கு சொல்கிறாங்க. அது எல்லாரும் பின்பற்றுறது அப்படின்றது தான் முக்கியம். அப்படி பின்பற்றும் பொழுது தான் நமக்குள்ள சமத்துவமும் சகோதரத்துவமும் ஏற்படும். அதனால தான் சமூக நல்லிணக்கம் அப்படின்றது வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் மனித நேயம்னா என்னன்னு பார்க்க போகிறோம். பிற உயிர்கள் மீது அன்பு செலுத்துறது, பரிவு காட்டுறது, அவங்கள மன்னிக்கிறது, ஒற்றுமையை வளர்க்கறது, பகைவனுக்கும் நன்மை செய்வது, இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம மனித நேயம் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? என்னென்னு பாருங்கள். பிற உயிர்கள் மீது அன்பு செலுத்துதல், பரிவு காட்டுதல், மன்னித்தல், ஒற்றுமையை பேணல், பகைவனுக்கும் நன்மை செய்தல், இதெல்லாம் வந்து மனித நேயம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? இந்த மாதிரியான மனிதநேய பண்புகள் பார்த்தீங்க அப்படின்னா பழைய காலத்தில் தமிழர்கள் வந்து போர் முறையில் கூட வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா பின்பற்றினாங்க. போர் அறங்களை மதித்து அவங்க வாழ்ந்தாங்க. அதே மாதிரி வாழ்வியல் அறங்கள்லையும் மனிதநேயத்தை அவங்க வந்து போற்றி காத்துக்கிட்டாங்க அப்படின்றத நம்ம சங்க இலக்கியங்கள் படிக்கும்போது தெரிஞ்சுக்க முடியுது. அடுத்ததாக மனிதநேயம் அப்படின்னா அதோட வரையறை என்ன அப்படின்னு பார்க்குறோம். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லி வள்ளலார் வந்து சொன்னார். ஓகேவா? 6 அறிவு பெற்ற மனிதன் மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்கள் மேலேயும் கருணையோடையும் அன்போடையும் நடந்துக்கிறது தான் மனித நேயம் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றவர்களுக்கு உதவுவதற்காக தன்னையே முழுமையாக ஒப்பளிக்கும் உயர்ந்த உள்ளம் தான் மனித நேயத்துக்கான அடிப்படை அப்படின்னு சொல்கிறாங்க. உலகத்தில் மனித நேயத்தை பின்பற்றி பேசுகிறத விட மனிதநேயமிக்க உலகாக இதை மாற்றுவது தான் நம்ம கடமை. மனிதநேயத்தை பற்றி பேசுறது முக்கியம் இல்லை, அதை செயல்படுத்துறது தான் வந்து முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. மனிதனோட சிக்கல்களையும் துன்பங்களையும் சக மனிதர்களால் தான் தீர்க்க முடியும். ஓகேவா? நம்மளோட தமிழ் பண்பாட்டை பொறுத்த வரைக்கும் கணியன் பூங்குன்றனார் என்ன சொல்கிறாருன்னா, யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ உலகளாவிய மனிதநேயம் அப்படின்றத அவர் வந்து கேட்டிருக்காரு. அப்படி இருக்கும்பொழுது தற்காலத்தில் பெரும்பாலான சமூக சிக்கல்களுக்கு நம்மளுக்கு தீர்க்கணும் அப்படின்னா மனிதநேயம் தான் ஒரே ஒரு ரூலாக, அதாவது ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரியா?
அடுத்து உங்களுக்கு தெரியுமா, அதில் பாக்ஸில் பாருங்கள், வள்ளலாரின் கொள்கை ஜீவகாருண்யமும் ஆன்மநேய ஒருமைப்பாடுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம காந்திக்கு பார்த்தோம் இல்லையா, என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, அஹிம்சை உண்மை 2 தான் அவரோட முக்கியமான கொள்கைன்னு நினச்சிருந்தார். அதே மாதிரி வள்ளலாருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜீவகாருண்யம் ஆன்மநேய ஒருமைப்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜீவகாருண்யம் அப்படின்னா எல்லா உயிர்களுக்குமே எவ்வித வேறுபாடும் இல்லாமல் இரக்கம் காட்டி சமமாக பாவித்து அன்போடு வாழறது தான் ஜீவகாருண்யம் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் வள்ளலார் என்ன பண்ணார் அப்படின்னா கொள்கையாக வச்சுருந்தார். ஓகேவா? அப்படி இருக்கும் பொழுது சமய வேறுபாடு, சாதி வேறுபாடு, வர்ணாசிரமம் இதெல்லாம் முற்றிலும் வெறுத்து ஒதுக்கி என்ன பண்ணாரு அப்படின்னா கருணையாளராக இருந்திருக்காரு வள்ளலார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலக உயிர்கள் அனைத்தையுமே மனித நேயத்தாலையும் அருள் உணர்வாலையும் ஒப்ப மகிழ்வித்து ஒழுகிய சித்தர் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து பலி அப்படின்ற பலியிடுற முறையை முற்றுமே கண்டித்தவர் தான் வள்ளலார். கண்மூடி பழக்கமெல்லாம் மண்மூடி போக அப்படின்னு சொல்லியிருந்தார். அதாவது புலாலை தவிர்க்க வேண்டும், பலியிடக்கூடாது, உயிர்களுக்கு இரக்கம் காட்டினாதான் இறைவன் நம்ம மேலே இரக்கம் காட்டுவான் அப்படின்னு சொல்கிறது தான் ஆன்மநேயம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது அவர் என்ன பண்ணார் அப்படின்னா ஜீவகாருண்யம் அப்படின்னும் பொழுது எல்லா உயிர்களிடத்துலையும் அன்பு செலுத்தணும், எந்த உயிரையும் கொல்லக்கூடாது, புலால் உண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பசி அப்படின்ற ஒரு பிணியை போக்குவதற்காக நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அன்னைக்கு அவர் ஏற்றி வச்ச அந்த அடுப்பு இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணுது, அணையாமல் எரிஞ்சிட்ருக்கு. எல்லா உயிர்கள்கிட்டையும் அன்போடையும் இரக்கத்தோடையும் அருளோடையும் வாழ்ந்திருக்காரு வள்ளலார்கள். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மக்களோட நல்வாழ்வுக்காக நிறைய அமைப்புகளையும் ஏற்படுத்தியிருக்காரு. அது என்னன்னா சத்திய தர்மசாலை, சத்திய ஞான சபை, சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அப்படின்னு 3 விஷயங்களை உருவாக்கியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். குடும்ப உறவினர்கள்கிட்டையும் மனித நேயத்தோடு இருக்கணும். குடும்பத்தில் வயதானவங்க, குழந்தைங்க, நோயுடையவங்க, மன வளர்ச்சி இல்லாதவங்க, ஓகேவா, இவங்க கிட்டலாம் மனித நேயத்தோடு நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு குடும்பத்தில் மனித நேயம் இல்லை அப்படின்னா சமூகத்துலேயும் மனித நேயம் அப்படின்றது இல்லாமல் போயிடும். அப்போது மனித நேயம் அப்படின்றது ஒரு மனிதன்கிட்ட இருந்து, குடும்பத்திலேருந்து, சமூகத்திலேருந்து, நாடு அப்படின்னு எல்லாத்துலேயுமே மனித நேயத்தை பின்பற்றணும் அப்படின்னு காந்தி சொல்லியிருக்காரு. அடுத்ததாக சுயமரியாதை அறம் அப்படின்ட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். பெரியார் அப்படின்ற ஒருத்தர் சிந்தனை களஞ்சியமாகவும் சமூக சீர்திருத்த செம்மலாகவும் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. பெரியாரோட முக்கியமான கருத்துக்கள் என்னென்னது? கடவுள் மறுப்பு, பெண் விடுதலை, எழுத்து சீர்திருத்தம், தீண்டாமை ஒழிப்பு அப்படின்னு பல சீர்திருத்தங்களை பெரியார் பண்ணியிருக்காரு. மக்களிடையே சுயமரியாதை, சமத்துவம், சகோதரத்துவம் ஓங்கி வளரணும் அப்படின்றது தான் அவரோட உயிர் மூச்சா இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா ஒவ்வொரு சாதியும் முன்னேறணும் அப்படின்ட்டு இல்லாமல் ஒட்டுமொத்த சமூகமும் முன்னேறணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சமூகத்தில் உயர்வு தாழ்வு இல்லாமல் உண்மையான அறிவு வளரணும் அப்படின்னா சமத்துவம் நிலச்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சமூகத்தில் ஒற்றுமை அப்படின்றது வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த மாதிரிலாம் வரணும் அப்படின்னா ஒரு மனிதனுமே எப்படி இருக்கணும், சுயமரியாதையோடு வாழணும் அப்படின்னு பெரியார் விரும்பியிருக்காரு. இதை சாதிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த சுயமரியாதை இயக்கம் அப்படின்னு சொல்கிறோம். பெரியாரோட உயிர் நாடியாக சுயமரியாதை இயக்கம் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்கள் உள்ளங்களில் நீங்காத இடத்தை பிடித்தவர் தந்தை பெரியார். அவர் ஒரு மிகச்சிறந்த சமூக சீர்திருத்தவாதி அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு சமூக சிக்கல்களை எதிர்த்து துணிந்து போராடி இருக்காரு. ஓகேவா? அதில் வெற்றியும் கண்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. தேச நலன் கருதி தன்னோட குடும்பத்தையே நிறைய சமூக நீதி போராட்டங்களில் ஈடுபடுத்தியிருக்காரு. அதனால் இவரை சமுதாய சிற்பி அப்படின்னு சொல்கிறாங்க. இவரோட துணிச்சலான போராட்டங்களில் முக்கியமானது நம்ம பார்த்தோன்னா வைக்கம் போராட்டம். தமிழக மக்களுக்கு மட்டும் இல்லாமல் கேரளா வாழ் மக்களுக்குமே போராடி அந்த மக்களுக்காக சிறைக்கு சென்றவர் நம்மளோட பெரியார் அப்படின்னு சொல்கிறாங்க. வைக்கம் வீரர்னு அவரை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா கேரளாவில் பார்த்தீங்க அப்படின்னா திருவிதாங்கூர் அப்படின்னு ஒரு ஊர் இருந்துச்சு. அந்த ஊரில் ஒரு ஊர் தான் வைக்கம் அப்படின்ற ஒரு இடம். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட வகுப்பை சார்ந்த மக்களுக்கு மட்டும் அந்த ஊரில் இருக்கிற முக்கியமான தெருக்களில் நடக்கக்கூடாது, ஆலயங்களுக்குள்ளே போயிட்டு வழிபடக்கூடாது, ஆலயங்களை சுற்றி இருக்கிற சுற்றுச்சுவர் தெரு இருக்கு இல்லையா, அதை கூட என்ன பண்ணக்கூடாது, மிதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதி இருந்துச்சு. இதை எதிர்த்து தான் தந்தை பெரியார் அங்கே போயிட்டு
திருவாங்கூர் மன்னருக்கு எதிராக போராடி அந்த ஊர் மக்களை வந்து அவங்களோட உரிமைகளை வந்து மீட்டு கொடுத்தாரு. அதாவது ஆலயத்தை சுற்றி இருக்க ரோட்லேயே போகக்கூடாது அப்படின்னு சொன்ன ஒரு ரூலை மீறி ஆலயத்துக்குள்ளேயே அவங்கள வந்து கூட்டு போனார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ சமூக நீதிக்காக ஒரு மிகப்பெரிய மன்னரையே எதிர்த்து போராடி அதுலேயும் ஜெயிச்சாரு அப்படின்றதுனால தான் திருவிக்கா வந்து பெரியாரை வைக்கம் வீரர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி 1938 நவம்பர் 13ஆவது நாள் சென்னையில் வந்து மறைமலை அடிகளோட பொண்ணு திருமதி நீலாம்பிகை அம்மையார் தலைமையில் ஒரு பெண்கள் மாநாடு நடக்குது. எப்போ அப்படின்னா 1938 நவம்பர் 13 நீலாம்பிகை அம்மையாரோட தலைமையில் பெண்கள் மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டில் தான் வைக்கம் வீரர் கலந்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த மாநாட்டில் பெண் உரிமைக்காக அவர் பயங்கரமாக பேசினார். இந்த மாநாட்டோட இறுதியில் நீலாம்பிகை அம்மையார் தான் அவங்களுக்கு பெரியார் அப்படின்ற பட்டத்தை கொடுத்தாங்க. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அடுத்ததாக சுயமரியாதை இயக்கம் பற்றி பார்க்க போகிறோம். இந்த இயக்கத்தோட முக்கியமான நோக்கம் சமூகத்தில் சமத்துவம் ஏற்படணும் அப்படின்றது தான். ஓகேவா? கல்வி, உணவு, உடை, நீதி, வேலைவாய்ப்பு, பதவி எல்லாத்துலேயுமே என்ன இருக்கணும்? சமத்துவம் இருக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. மனிதன் அப்படின்றவன் மானம் உள்ளவனே அப்படின்றத நினச்சி ஒவ்வொரு மனுஷனும் சக மனுஷன்கிட்ட மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களுக்குள்ள சமத்துவம், சகோதரத்துவம் ஓங்கி வளரணும். மக்கள் அனைவருமே அறிவும் மரியாதையும் மிக்கவர்களாக வாழணும் அப்படின்னு பெரியார் வந்து சொல்லியிருக்காரு. அப்போ ஒரு மனுஷனுக்குமே, மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே சுயமரியாதை அப்படின்றது இருக்குது. அந்த சுயமரியாதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்? மதிப்பு வந்து கொடுக்கணும். அப்போ அடித்தட்டு மக்கள் எல்லாருக்குமே அவங்களோட சுயமரியாதையை வாங்கி தரணும். அது வந்து அவங்களோட உரிமை, அதை நிலைநாட்டணும் அப்படின்னு பெரியார் வந்து சொல்லியிருக்காரு. தம் பகுதியில் வாழ்ந்த பெரும் பகுதியை வந்து சுயமரியாதை இயக்கத்துக்கு தன்னோட வாழ்நாளில் பெரும் பகுதியை வந்து சுயமரியாதை இயக்கத்துக்காகவே வந்து அவர் ஒதுக்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது சுயமரியாதை இயக்கத்தின் நோக்கங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதி பட்டங்களையும் சமய அடையாள குறிகளையும் மக்கள் வந்து விட்டுறணும். உரிய வயதுக்கு மேல் தான் பெண்களுக்கு திருமணம் செய்யணும். ஓகேவா? மணமான பெண்களுக்கு அவங்களோட மனவிலக்கு செய்யறதுக்கான உரிமை இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி கைம்பெண்களுக்கு மறுமணம் செய்து கொள்கிற உரிமையும் வேணும். பெண்களுக்கு சொத்துரிமை, தொழில் நடத்த உரிமை, சிறுவர்களுக்கு கட்டாய கல்வி, ஆசிரியர் பணியில் பெண்களை மட்டுமே நியமித்தல், தாய்மொழி வழி கல்வி, ஓகேவா, சுயமரியாதை திருமணம், இதெல்லாம் வந்து முழுமையான பெண் விடுதலை, இதெல்லாம் வந்து ஒரு சமுதாய முன்னேற்றத்துக்கான முக்கியமான செயல் திட்டங்களாக இருக்கும் அப்படின்னு சொன்னது தான் சுயமரியாதை இயக்கம். சுயமரியாதை இயக்கத்தினால ஏற்பட்ட நல்ல விளைவுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இளைஞர்களுக்கு விழிப்புணர்வு அப்படின்னு வந்துச்சு. பெண் பிள்ளைகள் பெருமளவில் கல்வி கற்கணும் அப்படின்ட்டு சுயமரியாதை இயக்கம் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டதுனால நிறைய பெண்கள் வந்து என்ன பண்ணாங்க? கல்விக்கு கற்றுக்க போனாங்க. அதே மாதிரி திருமணத்தில் இருக்கிற தேவையில்லாத சடங்குகளை நீங்கிச்சு. ஏழை எளியோர்களுக்கு எந்தவித செலவும் இல்லாமல் அவங்களோட குழந்தைங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சாங்க. அதே மாதிரி சாதி பட்டப்பெயர்கள்லாம் என்ன பண்ணுச்சு? குறைய தொடங்குச்சு. இப்போ இல்லாமையே போயிடுச்சு. ஓகேவா? அப்போ இதெல்லாம் சுயமரியாதை இயக்கத்தினால ஏற்பட்ட நல்ல விஷயங்கள்னு சொல்கிறோம். அடுத்ததாக சூழலியல் அறம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த பூமி முழுசுமே மக்கள் வாழறாங்க. அப்போது அந்த இடங்களில் இருக்கிற உயிரினங்கள் மற்றும் உயிரற்றவைகளையும் குறிக்கிற ஒருங்கிணைந்த சொல் தான் சூழலியல். மனிதன் கூட இருக்கிற உயிரினங்கள், உயிரற்ற பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்தா எக்காலஜி அப்படின்னு சொல்லுவோம். இதில் என்னென்னலாம் வரும் அப்படின்னா, தண்ணி, சாப்பாடு, காற்று, நிலம், கடல், மலை, காடு, சூரிய ஒளி எல்லாத்தையும் சேர்த்து தான் சூழலியல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சூழலியல் அப்படின்றது எப்போ மனுஷன் இங்கே வர்றதுக்கு முன்னாடிலேருந்து இருக்குது. அப்போது உலக தோற்றத்துக்கு காரணமாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பிக் பேங் தியரியை சொல்லுவோம். அதுக்கப்புறம் இந்த ஸ்டெடி ஸ்டேட் தியரியை சொல்கிறோம், அதாவது மாறாநில கொள்கை அப்படின்னு. அடுத்தது துடிப்பு கொள்கை அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அப்போ இந்த மூன்றையுமே வந்து பகுத்தறிவாளர்கள் சொல்கிறாங்களாம். இந்த மூணு இன்னைக்கு பெரும்பாலானவர் ஏற்றுக்கிறது என்ன அப்படின்னா பெருவெடிப்பு கொள்கை தான். ஓகேவா? அப்போ பெருவெடிப்பு கொள்கையின்படி ஏறக்குறை 20 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி பருப்பொருட்கள் எல்லாமே அனைத்து திசையிலையும் துண்டு துண்டாக வெடித்து விண்மீன்கள் வந்து என்ன பண்ணுச்சு? சிதறி தொடங்குச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விண்மீன் திரள்களுக்கு இடைவெளி என்ன பண்ணுச்சு? தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அதுக்கப்புறம் கடைசியில் அது என்ன பண்ணுது? மறைஞ்சு போயிடுது. இறுதியில் இந்த பேரண்டத்தில் பொருளோ ஆற்றலோ உயிரினமோ நில்லாது அப்படின்ட்டு பெருவெடிப்பாளர்கள் சொல்கிறாங்க. இதை ஏற்க தயங்குவோரும் இங்கு தொடர்ந்து நிகழும் சூழல் மாட்டுப்பாட்டால் உலகம் அழியலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போது இந்த மாதிரி மாசுபாடுகள் ஏற்படுது அப்படின்னா அதை தவிர்த்தால் மட்டும்தான் இங்கே பூமி வந்து வாழும், மனிதர்கள் உள்ளிட்ட அனைத்து வகை உயிரினங்களும் நோய் இல்லாமல் நீண்ட ஆயுளோட வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்கிறாங்க. அதனால தான் ஒரு வருஷமும் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 5ஆம் தேதியை உலக சுற்றுச்சூழல் நாள் அப்படின்னு கொண்டாடுறோம். இந்த நாளை வந்து நம்ம கொண்டாடினா மட்டும் போதாது, சுற்றுச்சூழலை வந்து என்ன பண்ணணும், பாதுகாக்கணும் அப்படின்னு நம்ம உறுதிமொழி எடுத்துக்கிட்டு ஒவ்வொருத்தரும் அவங்களோட வாழ்நாள் பணியாக சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும். அப்போ தான் இந்த உலகம் தூய்மையோடையும் அழகோடையும் சின்ன உயிர்கள்லேருந்து பெரிய பெரிய உயிரினங்கள் வரைக்கும் சேர்ந்து வாழறதுக்கான தகுதியோடு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தகுதியை கற்றுக் கொடுக்கறதுக்கு பேர் தான் சூழலியல் அறம் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இந்த சுற்றுச்சூழலை நம்ம எப்படிலாம் மாசுபடுத்துகிறோம், என்னென்ன வகையெல்லாம் இருக்குது அப்படின்னு பாருங்கள். காற்று மாசுபாடு, இரத்த மாசுபாடு, நீர் மாசுபாடு, கடல் மாசுபாடு, மண் மாசுபாடு, உணவு மாசுபாடு, கதிரியக்க மாசுபாடு, வெப்ப மாசுபாடு, ஹார்மோன் மாசுபாடு, ஒளி மாசுபாடு, இரைச்சல் மாசுபாடு, நெகிழி மாசுபாடு, மனையக மாசுபாடு, திடக்கழிவு மாசுபாடு, பூச்சிக்கொல்லி மாசுபாடுன்னு இவ்வளோ பொல்யூஷன் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளோட சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கு நம்ம சூழல் சார்ந்த அறத்தோடு செயல்படணும் அப்படின்னு அறிஞர்கள் சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு ஒரு மரம் அப்படின்னு ஒரு கொள்கையை வந்து பின்பற்ற சொல்கிறாங்க. ஒரு மனுஷனாக பிறந்தாங்க அப்படின்னா அவங்க ஒரு மரத்தையாச்சும் கண்டிப்பாக நட்டு காப்பாற்றணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் பயிர் நிலத்துக்காக தாவரங்களை அழிக்கக்கூடாது. நேச்சுரலாக இருக்கிற தாவரங்களை நம்ம சாப்பிட்ற உணவு பயிரை வைக்கிறதுக்காக அந்த இடத்த அழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வீடு கட்டுறதுக்காக காட்டு மரங்களை என்ன பண்ணக்கூடாது, வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மண் அரிப்பையும் மண் அல்றதையும் என்ன பண்ணணும், முக்கியமாக தடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேட்டையாடக்கூடாது. அதுக்கப்புறம் வாகன இறைச்சல் இருக்கு இல்லையா, அது மட்டும் இல்லாமல் மெஷின் அதோட இறைச்சலை வந்து குறைக்கணும். உடனுக்குடன் கழிவுகளை அகற்றுறது முக்கியமானது. எரிபொருள்களோட பயன்பாட்டையும் புகை வெளியேறதையும் கட்டுப்படுத்தணும். இடுகாடுகளுக்கும் சுடுகாடுகளுக்கும் ஊருக்கு வெளியில வந்து அமைக்கணும். இயற்கையை சுரண்டும் பேராசையை கைவிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சூழலியல் அறம் அப்படின்றது மானுட அறம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது சுற்றுச்சூழல் பேணுவதன் மூலமாக மனிதன் வந்து அவனை தானே பேணி காத்துக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இது சம்பந்தமாக புலிட்சர் விருது அப்படின்னு ஒரு விருது 1979 மற்றும் 1991ஆம் ஆண்டுகளில் உயிரியல் ஆய்வுகளுக்காக பெற்ற உலக புகழ் வாய்ந்த எட்வர்ட் ஆல்ஃபார் வின்சன் அவர் வந்து ஒரு கருத்தை வந்து சொல்கிறாராம். அதை வந்து நம்ம பார்க்கலாம். அவரோட பேர் மறுபடியும் பார்த்துக்கலாம். எட்வர்ட் ஆஸ்பான் வில்சன் மானுடத்திற்கு பல்லுயிர் பன்மையின் பங்களிப்பை அறிந்து அதை பயன் கொள்ளும் போது அதன் ஒவ்வொரு துகளும் எவ்வளவு விலை மதிப்பற்றது என்பது நமக்கு விளங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு மனுஷன் வந்து இந்த பூமியில் இருக்கிற ஒரு பொருளையும் நம்ம அதோட வேல்யூ தெரிஞ்சு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது எவ்வளோ அளவுக்கு மதிப்பற்றது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததாக விலங்கு நல அறம். மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையிலான உறவை விளக்குவது, புரிந்து கொள்ள முயல்வது, இதுதான் நம்ம விலங்கு நல அறம் அப்படின்னு சொல்கிறோம். இது விலங்குகளோட வாழ்வுரிமை, அதோட மேம்பாடு, காட்டு உயிர்களை பேணுதல், விலங்கு கல்வி, விலங்கு நல சட்டம், உயிர் இரக்கம், உயிர்நேய கொள்கை, இது எல்லாம் சேர்த்து தான் விலங்கு நல அறம் அப்படின்னு சொல்கிறாங்க. விலங்குகளோட மாண்பை குலைப்பதாகவும் தார்மீக மீறலாகவும் விளங்குவதாக கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஓனானை அடிக்கிறது, வண்ணத்து பூச்சியோட சிறகை வந்து பிச்சு விளையாடுறது, பொன்வண்டை பிடிக்கிறது, நாய் மேலே கல் எடுத்து அடிக்கிறது, மாட்டை அடிக்கிறது, கழுத வாலில் பட்டாசு கட்டுறது, கிளியை பிடிச்சி கூண்டில் அடைக்கிறது, இதெல்லாம் வந்து சின்ன வயசில் நம்மளுக்கு தெரியாமல் நம்மளே வந்து சில விஷயங்களை செஞ்சுருப்போம். இது வந்து அந்த உயிர்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா தண்டனை, எப்படின்னா அந்த உயிர்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தியிருப்போம். ஆனால் நம்ம அது தப்புனே தெரியாமல் செஞ்சுருப்போம். ஆனால் இன்றைக்கி அது தண்டனைக்குரிய குற்றங்கள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 5 ஃப்ரீடம்ஸ் ஃபார் அனிமல்ஸ். ஒரு உயிரினத்துக்கு என்னென்ன சுதந்திரம் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதோட பசி தாகம் அதை தணிச்சிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் டிஸ்கம்ஃபர்ட்லேருந்து பாதுகாக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் பெயின், இன்ஜுரி, டிசீஸ் அதுலேருந்து அதை காப்பாற்றிக்கிறதுக்கு, அதோட நார்மல் பிஹேவியருக்கு, ஃபியர் அண்ட் டிஸ்ட்ரெஸ் அதுலலாம் வந்து அதுக்கான உரிமை வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட அன்றாட வாழ்வில் நம்ம சில விஷயங்களை வந்து நம்மளுக்கு தெரியாமலே செய்கிறோம். அது எல்லாமே விலங்கு நலத்துக்கு தொடர்ந்து நாம் செய்கிற கேடு அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1866 விலங்கு வதை தடை சட்டம் அப்படின்ற ஒரு சட்டத்தை அமெரிக்காவில் கொண்டு வந்தாங்க. விலங்குகளை ஆய்வு பொருள்களாக பயன்படுத்துறதுனால அதுக்கு ஏற்படும் துன்பங்களை விட
மனிதருக்கு விளையும் நன்மைகளே அதிகம் அப்படின்னு அறிவியலாளர்கள் சொன்னாங்க. ஆனால் இது பயன்பாட்டுக்காக கொண்டு வந்தது. ஆனால் இதை ஏற்க மறுத்து உயிரிறக்க கோட்பாளர்கள் உயிரினங்கள் அனைத்துக்குமே உயிர் வாழற உரிமை உண்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகேவா? அதாவது சயின்டிஸ்ட்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விலங்குகளை வந்து ஆய்வுக்கு உட்படுத்துவாங்க. இப்போ ஒரு மெடிசன் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க கண்டுபிடிச்ச மெடிசனை ஃபஸ்ட்டு மனிதர்கள் மேலே வந்து என்ன பண்ண முடியாது, அப்ளை பண்ணி பார்க்க முடியாது இல்லையா? அதனால ஒரு எலியோ அல்லது குரங்கு மேலேயோ வந்து அந்த மருந்தை கொடுத்து அதோட ரியாக்ஷன் சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்து செக் பண்ணுவாங்க. அப்படி செக் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லி 1866 அமெரிக்காவில் வந்து சொன்னாங்க. ஆனால் இந்த சயின்டிஸ்ட் எல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா விலங்குகளை நாங்கள் 1-2 வந்து பாதிக்கப்பட்டாலும் மனிதர்களுக்கு இதனால நல்ல பலன், நம்ம நோயை வந்து கண்டுபிடிச்சி தீர்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா எல்லா உயிரினங்களுக்குமே இந்த உலகத்தில் வாழ்வதற்கான உரிமை அப்படின்றது இருக்குது. அதனால விலங்குகளை என்ன பண்ணக்கூடாது, ஆய்வு பொருளை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அடுத்தது 1992 விலங்குகள் அப்படின்றது பொருட்கள் அல்ல, அது வந்து ஒரு உயிர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சுவிட்சர்லாந்து நாட்டினர் வந்து சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தாங்களாம். அடுத்து 2013 இந்திய சட்டம் வந்து மனிதர்களுடன் ஒப்ப வைத்து எண்ணத்தக்க உயிரிகளாக டால்ஃபின்களை ஏற்றுக்கொண்டது. மனிதர்களுக்குள்ள அனைத்து உரிமைகளும் அந்த டால்ஃபின்களுக்கு உண்டு அப்படின்னு 2013 சொல்லியிருக்காங்க. நம்ம நாட்டோட கடல்வாழ் தேசிய சின்னமாக கூட நம்ம டால்ஃபினை கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் தான் அசையும் சொத்துக்களாக கருதப்பட்ட விலங்குகளுக்கு உணர் உயிரிகள் அப்படின்ற அடைமொழியை வந்து 2014 ஒரு சட்ட திருத்தத்தின் மூலமாக பிரான்ஸ் நாட்டினர் கொண்டு வந்திருக்காங்க. சரியா? அடுத்தது நெதர்லாந்து, நியூசிலாந்து, ஸ்வீடன், இங்கிலாந்து, ஜெர்மனி, ஆஸ்திரேலியா இந்த மாதிரி நாடுகள்லாம் ஒராங்குட்டான், கொரில்லா, சிம்பன்சி இது 3மே மனிதனுக்கு ஒப்பானவை அப்படின்னு கருதப்பட்டு ஆய்வக சோதனைகளில் அதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி தடையை வந்து விதிச்சிருக்காங்க. ஓகேவா? அடுத்ததா உங்களுக்கு தெரியுமால பாருங்க, வனவிலங்குகள் ஏன் அழியுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை, காடுகளோட பரப்பளவு குறைஞ்சிக்கிட்டே போகிறது, அதில் காட்டில் இருக்கிற தாவரங்களை அழிக்கிறது, வறட்சி, காட்டுத்தீ, வேட்டையாடுதல், தொற்று நோய்கள், அதுக்கப்புறம் கரண்ட்டில் வேலிகள் அமைக்கிறது. இதனால தான் வந்து வன உயிரிகள் அதிகமாக பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 21வது பிரிவு என்ன சொல்லுது அப்படின்னா 2000ஆம் ஆண்டில் கேரளா உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின்படி வேடிக்கை வட்டரங்கு அப்படின்னு சொல்லப்பட்ட சர்க்கஸில் உள்ள விலங்குகளுக்கும் என்ன பண்ணுறாங்க, பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. ஆர்டிகல் 21 என்ன சொல்லுது, வாழ்வதற்கான உரிமை. அப்போ அங்கே இருக்கிற விலங்குகளுக்கும் என்ன அந்த உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி 2000 கேரளாவில் சர்க்கஸில் இருக்கிற அனிமல்ஸ்க்கும் என்ன பண்ணுறாங்க, பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அப்போ நம்மளோட நண்பர்களாக இருக்கிற அந்த விலங்குகளுக்கு இரக்கம் காட்டுறது மட்டும் இல்லாமல் அதுக்கான உரிமைகளையும் நம்ம என்ன பண்ணணும், கொடுக்கணும். அது வந்து நம்மளோட அடிப்படை கடமை அப்படின்னு சொல்கிறாங்க. 1960 விலங்கு வதை தடை சட்டம் அப்படின்னு ஒரு சட்டத்தில் 2012 வந்து திருத்தம் வந்து பண்ணியிருக்காங்க. அதில் 15வது பிரிவு என்ன சொல்லுது அப்படின்னா உயிருள்ள விலங்குகளை கல்வி ஆய்வுகளுக்காக கூட பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு இந்திய அரசு தடை பண்ணியிருக்கு. நீங்கள் படிக்கணும் அப்படின்னு கூட வந்து என்ன பண்ணக்கூடாது, உயிருள்ள விலங்குகளை யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்பொழுது, அதாவது இப்போ ஒரு 30 வயசு இருக்கவங்களாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் வந்து 12th படிக்கும்போது ஜுவாலஜிலாம் படிக்கும்பொழுது அவங்க உயிருள்ள அனிமல்ஸ்லாம் வந்து தவளை அதெல்லாம் பிடிச்சிட்டு போவாங்க, எலி அதெல்லாம். ஓகேவா? ஆனால் வந்து இப்போ 2012க்கு அப்புறம் அதை தடை பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி உயிருள்ள விலங்குகளை கல்விக்காக கூட இங்கே நான் யூஸ் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ள விலங்குக்கான உரிமைகள், நம்மளோட அரசியலமைப்பில் என்னென்ன உரிமைகள் விலங்குகளுக்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்து உயிர்களிடமே நம்ம பரிவு காட்டணும் அப்படின்றது ஒரு இந்திய குடிமகனோட அடிப்படை கடமை. நம்மளோட அடிப்படை கடமையில் சொல்லியிருப்பாங்க. எல்லா உயிர்களிடத்தையும் அன்போடு இருக்கணும். தெருவில் திரியும் விலங்குகளை காயப்படுத்துவதும் கொல்வதும் சட்டப்படி குற்றம். எந்த காரணம் கொண்டும் எந்த விலங்கையும் கைவிடும் செயல் 3 மாத சிறை தண்டனைக்கு உரியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம ஒரு விலங்கை வளர்த்துட்டு டக்குன்னு எடுத்து வர்றது அப்படின்றது. அடுத்தது கட்டி வைத்தோ உணவிடாமல் வதைத்தோ குடிநீரை மறுத்தோ தங்குமிடம் தராமலோ விலங்குகளை பல மணி நேரம் துன்புறுத்துவது தண்டனைக்கும் சிறை தண்டனைக்கும் அதாவது அபராதத்துக்கும் உரியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி குரங்குகளை வளர்ப்பது காட்சி பொருளாக்குவது தடை செய்யப்பட்டிருக்கு. சர்க்கஸில் தெருக்களில் வித்தை காட்டுறதுக்காக குரங்கு, சிறுத்தை, கரடி, புலி, சிங்கம், காளை இதெல்லாம் வந்து
பயிற்சி வந்து நடத்தி துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி உயிரியல் பூங்காக்கள், ஜுவாலஜிக்கல் பார்க்லாம் இருக்கும் இல்லையா, அங்கே போய் குப்பை போடுறது, அங்கே இருக்கிற விலங்குகளை சீன்றது, விலங்குகளுக்கு நம்மளுக்கு கொண்டு வந்த உணவெல்லாம் போய் கொடுக்கறது, அதுக்கு வந்து தொந்தரவு கொடுக்கறது, இதெல்லாம் வந்து குற்றம். இந்த குற்றத்துக்கு 25,000 ரூபாய் வரைக்கும் அபராதமும் 3 வருஷம் சிறை தண்டனையும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து போகும்போது பிஸ்கெட்டு, அதுக்கப்புறம் வந்து ஏதாச்சும் கூல்ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு போய் அங்கே இருக்கிற காட்டில் வாழற அனிமல்ஸ்க்கு அதெல்லாம் கொடுத்துட்டு வந்துடுவோம். அது என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கு ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு ஃபுட் பாய்சனிங் ஆகிட்டு என்ன ஆகும்னா உடம்பு சரியாமல் போயிடும். அதெல்லாம் வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் விலங்குகளை பிடிக்கிறது, வலையில் போடுறது, அதுக்கு வந்து விஷம் கொடுக்கறது, அடிக்கிறது, துன்புறுத்துறது, இந்த மாதிரி குற்றங்களுக்கெல்லாம் 25,000 ரூபாய் வரைக்கும் தண்டனை, 7 ஆண்டு சிறை தண்டனையும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் முட்டைகளை உடைத்தல் அல்லது இடம்பெயர்த்தல், ஊர்வன பறவைகளோட வாழ்விடங்களை சிதைத்தல், அது வாழ்கிற மரங்களை வெட்டுதல், அதற்காக ட்ரை பண்ணுறது, வேட்டையாடுறதுக்கு இணையான குற்றங்களாக இதெல்லாம் கருதுகிறாங்க. அதுக்கும் அதே 25,000 தண்டனை, 7 ஆண்டு சிறை தண்டனை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் விலங்குகளை ஆய்வுக்குட்படுத்தப்பட்டு அதுக்கான காஸ்மெட்டிக்ஸ்லாம் தயாரிக்கிறாங்க இல்லையா, அதை வந்து இறக்குமதி செய்யறதுக்கும் தடை பண்ணியிருக்காங்களாம். அதாவது விலங்குகளை வந்து டெஸ்ட் பண்ணி அதில் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி விற்கிற காஸ்மெட்டிக்ஸை கூட நம்ம வந்து இறக்குமதி பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விலங்கு நல அறம் அப்படின்றது ஒரு நவீன கருத்தியல் மட்டும் அல்ல, நம்மளோட பழந்தமிழ் இலக்கியங்கள்லேயும் வந்து நிறைய விலங்குகளை வந்து ரொம்ப பாசமாக வந்து நடத்தியிருக்காங்க. ஒரு குறுந்தொகை பாட்டு அப்படின்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல. அதில் வந்து ஒரு புன்னை மரத்தை வந்து அவங்களோட தங்கச்சி அக்கா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, அம்மா வந்து பசு வளர்க்கும்போது அந்த மரத்தை நடும்போது நான் பிறந்தப்ப நட்டாங்க, அதனால் அது எனக்கு அக்கா மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அவருக்கு முன்னாடி, அந்த மரத்துக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் வந்து தனியாக பேசுறது அறம் அல்ல அப்படின்னு, ஒரு மரத்தை வந்து ஒரு உயிருள்ள ஒரு அக்காவோ தங்கையோ இருந்தால் எப்படி நம்ம பயப்படுவோமோ அந்த மாதிரி பயந்த கதையெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த அளவுக்கு மரத்துக்கே வந்து ஒரு மரத்துக்கே வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி முல்லைப்பாட்டில் ஒரு பாட்டு இருக்குது. என்ன அப்படின்னா, சிறு தாம்பு தொடுத்த பசலை கன்றின் உருதுயர் அலமரல் நோக்கி ஆய்முகள் நடுஞ்சுவல் அசைத்த கையை கொடுங்கோல் கோவலர் பின்னின்று உய்த்திர இன்னே வருகுவர் தாயர் அப்படின்னு சொன்னாங்களாம். அதாவது ஒரு கன்றுக்குட்டி சின்ன ஒரு கயிறில் வந்து கட்டிட்டு வச்சுருக்காங்க. குளிரில் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நடுக்கிட்டு இருக்கு, அவங்க அம்மாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அப்போது அவங்க அப்பா அம்மா வந்து மாட்டை ஓட்டிகிட்டு போயிருக்காங்க புல்லு மேயத்துக்காக, அதனால் சீக்கிரமாக உன்னை தேடி உங்கள் அம்மா வந்துடும் அப்படின்னு அந்த கண்ணுக்குட்டிக்கிட்ட வந்து அந்த பொண்ணு வந்து ஆறுதல் படுத்துகிறாங்க. அப்போது அதோட உணர்வை கூட மதித்து ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. ஓகேவா, அப்போது கன்றுக்குட்டிக்கும் வந்து எப்படி சொல்கிறது, பாவம் பார்க்குறாங்க அப்படின்றது நம்மளோட உயிர்நேய பண்புக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ன சின்ன உயிர்களுக்கு கூட துன்பம் வரக்கூடாது அப்படின்னு தான் தமிழர்கள் வாழ்ந்திருக்காங்க. அதை நற்றினையில் கூட ஒரு பாட்டு வந்திருக்கும். புணரி பொருத பூமணல் அடைக்கரை ஆழி மருங்கின் அளவன் ஓம்பி வளவன் வல்பு ஆய்ந்து ஊற அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கடற்கரை மணலில் தேர் ஓட்டிக்கிட்டு போகிறவங்க அங்குள்ள நண்டுகளுக்கு துன்பம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த கடற்கரை மணலை விட்டு எட்ட வராங்களாம் குதிரையை திருப்பிக்கிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த நண்டுக்கு கூட துன்பம் வரக்கூடாது அப்படின்னு உலோச்சனார் அப்படின்ற ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அப்போது இந்த மாதிரி உயிர் நேயம் கொண்டவங்க தான் நம்மளோட தமிழர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்குலாப் வந்து ஒரு பாட்டு எழுதியிருக்காரு, ஒரு கவிதை, பௌர்ணமி இரவு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பௌர்ணமி இரவில் அப்படின்ற கவிதையை பாருங்க. பௌர்ணமி இரவின் படகுக்காரரே, நதிநீரை அலைக்கும் நாணல் புதர்களை விலக்கி செல்கையில் மெதுவாக செல்லுங்கள், வழியில் தண்ணீர் வாத்துக்கள் அடைகாத்த முட்டைகள் கிடக்கலாம், கால்கள் மோதி விடாதிருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, அப்போ பௌர்ணமி இரகுல படகுக்காரர் போறாரு. அப்போ வந்து என்ன பண்ணுறாரு, நாணல் புதர்களை தாண்டிக்கிட்டு போகிறாரு. அப்படி போகும்போது மெதுவாக போங்க, அங்கே வந்து நிறைய வாத்து முட்டைலாம் இருக்கும், கால் பட்டு உடஞ்சிட போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காராம். அந்த அளவுக்கு வந்து நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா பாசத்தோடு இருக்கோம் மற்ற உயிர்கள் மேலே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்தது இராணுவ அறம். இராணுவ அறம் அப்படின்றது அனைத்து வகை இராணுவ செயல்பாடுகளையும் குறிக்குது அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு வந்து முக்கியமானது என்ன அப்படின்னா கீழ்ப்படிதல். இராணுவ அறம்னாலே என்னது, கீழ்ப்படிதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் வந்து கண்டிப்பாக போர்க்காலத்தில் என்ன பண்ணணும், மேல் அதிகாரிகள் சொல்கிறது கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இராணுவ வரத்தை பற்றி என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள்.
இராணுவத்திற்கான 7 அறங்கள். ஃபர்ஸ்ட் லாயல்ட்டி, பற்றுறுதியோடு இருக்கணும். 2வது டியூட்டி, கடமையோடு இருக்கணும். 3வது ரெஸ்பெக்ட், மதிப்பு வச்சுருக்கணும். 4வது செல்ஃப்லெஸ் சர்வீஸ், தன்னலமில்லாத தொண்டு. 5வது மாண்பு, ஹானர். 6வது இன்டெகிரிட்டி, நம்பிக்கை. 7வது பர்சனல் கரேஜ், மன துணிவு. இது 7மே ரொம்ப முக்கியம். ஒரு இராணுவ அதிகாரி அப்படின்னா இராணுவத்தில் ஒரு சிப்பாயாக இருந்தால் கூட அவங்களுக்கு என்ன வேணும்? இது எல்லாமே வேணும். லாயல்ட்டி, டியூட்டி, ரெஸ்பெக்ட், செல்ஃப்லெஸ் சர்வீஸ், ஹானர், இன்டெகிரிட்டி, பர்சனல் கரேஜ். இது இருந்தால் தான் அவங்களோட கடமையை அவங்களால கரெக்டாக செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இராணுவ அறத்தின் பார்ப்பட்ட விளக்க முடியாத விதிகள் அப்படின்னா என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். ஒரு குறிப்பிட்ட சூழலில் படைகளை களமிருக்க வேண்டிய நெருக்கடி உள்ளதா என்பதை தெளிவாக அறிந்த பிறகு தான் அங்கே என்ன பண்ண நடவடிக்கையை மேற்கொள்ளணும். ஒரு சுச்சுவேஷன் நடக்குது, அங்கே சண்டை போடணும் அப்படின்ற சுச்சுவேஷன் தான் இருக்குதா அப்படின்னு நல்லா செக் பண்ணிட்டு தான் சண்டைக்கு இறங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சண்டை போடும்பொழுது கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகளை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். எளிய குடிமக்களுக்கோ அல்லது உயிர்களுக்கோ எந்த கஷ்டமும் வராதபடி தாக்குதல்களை கட்டுக்கோப்பாக நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாட்டோட மாண்புக்கும் கண்ணியத்துக்கும் இழுக்கு ஏற்படாத வரையில் இராணுவ நடவடிக்கை நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இராணுவ நடவடிக்கையை தவிர்க்க முடியாமைக்கான நியாயங்களை பகுத்தறிவு கோட்பாட்டின் பொருந்தும்படி ஆட்சி தலைவர்கள் பொது வெளியில் சொல்லணும். ஒரு நாட்டில் போய் ஒரு இடத்துல போய் சண்டை போடுறோம் அப்படின்னா கட்டுப்படுத்த முடியாத சுச்சுவேஷனில் தான் சண்டை வந்தது அப்படின்றத நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நவீன போர் தொழில்நுட்ப கருவிகளை பயன்படுத்தும் பொழுது அதுலேயும் நம்ம எத்திக்ஸோட செயல்படுறோமா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்ததா அமைதியை நிலைநாட்டுறதுக்காக நிறைய இராணுவ நடவடிக்கைகள் 2 தரப்புலையும் நடக்கும். அப்படி நடக்கும் பொழுது பொதுமக்களுக்கு எந்த ஒரு அடிப்படை உரிமையும் மீற முடியாத அளவுக்கு, அதாவது எந்த ஒரு அடிப்படை உரிமையும் பொதுமக்கள்கிட்ட இருந்து விலகாத அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும்? பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சட்டத்தின் அடிப்படையிலும் நியாயத்தின் அடிப்படையில் மட்டும்தான் இராணுவ முடிவுகளை எடுக்கணும். அந்த டைம்லையும் குழந்தைங்க, பெண்கள், நோயாளிகள், முதியோர், கஷ்டப்படுறவங்க இவங்களெல்லாம் பாதுகாக்கணும். அது கூடவே அந்த டைமில் போய் வழிபாட்டிடங்கள், வரலாற்று சின்னங்கள், நினைவில்லங்கள், லைப்ரரிகள், பூங்காக்கள், மருத்துவமனைகள், கலைக்கூடங்கள் இது எல்லாமே ஒரு நாட்டோட சொத்து மாதிரி, அதிலெல்லாம் கை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியான முடிவுகளை தவறான காரணங்களுக்காகவோ தவறான முடிவுகளை சரியான காரணங்களுக்காகவோ மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது போர் கைதிகளை குற்றவாளிகள் மாதிரி நடத்தக்கூடாது. அரசியல் கைதிகளை தண்டிப்பதற்குரிய சட்டங்களுக்கு உட்பட்டு அவங்களுக்கு தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பெண்ணிய அறம், ஆண்களோடு பெண்களும் சரிநிகர் சமானம் அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம சொல்லுவோம். அப்படிப்பட்ட சமத்துவ சூழலை நோக்கி தான் இந்த உலகம் இன்னைக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சமூகத்தில் சரிபாதியாக பெண்கள் இருக்காங்க. அவங்களோட சிக்கல்களை பேசவும் அதுக்கான தீர்வு காண்றதுக்கும் உதவுற ஒரு கோட்பாடு தான் இந்த பெண்ணியம் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் நம்ம பெண்ணிய அறம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பெண் இருப்புக்கான நியாயங்களை பெண்ணின் கண்ணோட்டத்தின் வழியாக காண்பதும் பெண்களின் சமத்துவத்தையும் வளர்ச்சியையும் வலியுறுத்துவதும் பெண்களின் சார்பாக போராடுவதும் எல்லா நிலைகளிலும் பெண்களின் பங்களிப்பை உறுதி செய்வதும் பெண்ணிய அறக்கோட்பாட்டின் இலக்குகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பெண்ணிய அறக்கோட்பாட்டில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா பெண் இருப்புக்கான நியாயங்களை சொல்கிறது, அதுக்கப்புறம் பெண்களோட சமத்துவத்தையும் வளர்ச்சியையும் வலியுறுத்துறது, பெண்களின் சார்பாக போராடுறது, பெண்களோட பங்கேற்பை எல்லா விதத்துலையும் உறுதி செய்கிறது. இதுதான் பெண்ணிய அறம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா சமத்துவம் அப்படின்றது என்னன்னு கொடுத்துருக்காங்க. சமத்துவம் அப்படின்றது போராடி பெறும் ஏதோ ஒரு கருத்தியல் அல்ல, அது ஒரு தேவை. சமத்துவம் அப்படின்றது நம்ம போராடி வாங்குற விஷயம் இல்லை, அது இயல்பாக நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது. புவி ஈர்ப்பு விசை எப்படி நம்மளுக்கு இயல்பாக இருக்கோ அதை மாதிரி ஆண்களும் பெண்களும் இந்த பூமியில் காலூண்டி நிற்கணும் அப்படின்னா புவி ஈர்ப்பு விசை வேணும். அந்த மாதிரி அனைத்து பண்பாடுகள்லையும் இருக்கிற பெண்கள் பெண் வெறுப்பு அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. பெண்ணை கீழ்த்தரமாக நடத்துறது அப்படி அது இயல்பான விஷயம் இல்லை. ஓகேவா? அது ஒரு சமநிலை குலைவு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜோஸ் வேடன் அப்படின்றவர் பெண்ணியம் அப்படின்ற புக்கில் சொல்லியிருக்காரு. ஓகேவா? இதில் தமிழில் சொன்னது ரா பிரேமா அப்படின்றவங்க தமிழ் புத்தகாலயம்ல சொல்லியிருக்காங்களாம். சரி, அடுத்தது சமூக எழுச்சியின் ஒரு பகுதியாக ஒரு அறிவார்ந்த கொள்கையாகவும் போராட்ட கருவியாகவும் நியாயமான எதிர்ப்புணர்வாகவும் பெண் விடுதலை பற்றிய கருத்தியல் உருவானது அப்படின்னு சொல்கிறாங்க. வழி வழியாக வந்த நியாயங்கள், தொடர்ந்து உருவாக்கப்பட்ட மதிப்புகள், விதிக்கப்பட்ட நெறிகள், கற்பிக்கப்பட்ட புனிதங்கள், இது மாதிரியே பெண்ணிய அறம் அப்படின்றது இது எல்லாத்தையுமே
பெண்ணிய அறம் கேள்வி கேட்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஒரு பெண்ணுக்கு உரிய இடம், உரிய பங்கு, உரிய மதிப்பு, உரிய ஊதியம், உரிய உரிமை, உரிய அதிகாரம் இதையெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பெண்ணை உடலாலோ உள்ளத்தாலோ மொழியாலேயோ கருத்தாலேயோ செயலாலேயோ விளைவாலேயோ ஆணுக்கு இணையாக ஓகேவா தன்னையும் ஒரு பெண் வெளிப்படுத்திக்கணும் அப்படின்றத இந்த பெண்ணிய அறம் வந்து வரவேற்குது அப்படின்னு சொல்றாங்க. பெண்களோட இயல்பான விருப்பங்கள், அவங்களோட உள்ளத்துல இருக்கிற உணர்வுகள், அவங்களோட முறிவுகள், சிதைவுகள், அழுத்தங்கள் இது எல்லாமே படைப்பிலக்கியங்கள் மற்றும் பிற கலை வெளிப்பாடுகளின் வழி பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணிய அறம் வந்து அவங்கள சொல்லுது. ஓகே, அவங்களோட ஃபீலிங்ஸை வந்து வெளியில் சொல்கிறதுக்கு பெண்ணிய அறம் தான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பொதுமொழி அப்படின்றது பெரிதும் ஆண்மொழியாகவே இருக்குது. ஆண்மொழியின் சொற்கள் பெண்ணை கேலி செய்வதாகவும் அவளின் இருப்புக்கு உரிய மதிப்பை மறுப்பதாகவும் உள்ளது. நம்ம பேசும்போது திட்டுற வார்த்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பெண்களை நோக்கி தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு புதிய பெண் மொழியின் தேவையை பெண்ணிய அறம் வலியுறுத்துது. நம்ம பேசுறது எல்லாமே ஒரு ஆண் சார்ந்த விஷயங்களாக தான் பேசுகிறோம். அதை வந்து ஒரு பெண் சார்ந்த விஷயங்களாக மாற்றணும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிரியர் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகேவா? அப்போ இப்போ தான் வந்து ஆசிரியை அப்படின்னு மாற்றிருக்காங்க. அதே மாதிரி மருத்துவர் அப்படின்னு தான் சொல்லுவோம். மருத்துவர், மருத்துவச்சி அப்படின்னு சொல்லிட்டு மாற்ற முடியும். அந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தொழிலையும் எடுத்தாலும் ஓட்டுநர் அப்படின்னு நெருன்னு தான் போட்டிருக்கோம். ஓகே, அப்போ அது ஒரு பொண்ணுக்குன்னு சொல்லிட்டு எந்த ஒரு வார்த்தையுமே இல்லாமல் இருக்குது. ஓகேவா? அப்போது எல்லாமே ஆண் சார்ந்த உலகமாக இருக்குது. அதை வந்து பெண் சார்ந்து தான் மாற்றணும். இப்போ சேர்மேன் இருக்குது, ஆனால் உண்மையாக என்ன வரணும், சேர் பர்சன் அப்படின்னு வந்தால் 2 பேரையும் குறிக்கலாம். இல்லை சேர் உமன் அப்படின்னு வந்தால் பெண்களை குறிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்களுக்கு கல்வி உரிமை, மனத்தெரிவு, யாரை கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற சூஸ் பண்ணுற உரிமை, சொத்துரிமை, தொழில் உரிமை, வழிபாட்டு உரிமை, டைவர்ஸ் உரிமை, குழந்தை பேரை தீர்மானிக்கிற உரிமை, பேர்வு கால விடுப்பிற்கான உரிமை, அரசியலில் பங்கேற்பதற்கான உரிமை, ஓட்டுநர் உரிமை, வேலை பார்க்கும் பெண்கள் சங்கம் அமைப்பதற்கான உரிமை அப்படின்னு பல்வேறு உரிமைகளை பெண்ணிய அமைப்புகள் இன்னைக்கு போராடி வாங்கிடுச்சு. ஓகேவா? இதுலேயும் நம்மளுக்கு நிறைய பெண்ணியம் வந்து இருக்குது. ஓகே, ஃபெமினிசம் அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய டைப் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஓகேவா? என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பாருங்கள். மதவாத பெண்ணியம், கன்சர்வேட்டிவ் ஃபெமினிசம், மரபுவாத பெண்ணியம், கன்சர்வேட்டிவ் ஃபெமினிசம் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே லிபரல் ஃபெமினிசம், தாராளவாத பெண்ணியம், ரேடிக்கல் தீவிரவாத பெண்ணியம், சோஷியல் சமதர்ம பெண்ணியம், அடுத்தது கல்ச்சுரல் பண்பாட்டு பெண்ணியம், ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக பெண்ணியம், ரிஃபார்மிஸ்ட் அப்படின்னா சீர்திருத்த பெண்ணியம், அதுக்கப்புறம் அனார்கா ஓகேவா தலைமை வேண்டா பெண்ணியம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ரெபிலியன் அதாவது அமைப்பை மறுக்கும் பெண்ணியம், ரெவல்யூஷனரி புரட்சிகர பெண்ணியம், வன்முறை எதிர்ப்பு ஆன்டி வயலன்ஸ் ஃபெமினிசம், அடுத்தது பிளாக் ஃபெமினிசம் கருப்பின பெண்ணியம்னு சொல்கிறோம். அடுத்தது சூழல் பெண்ணியம் எக்கோ ஃபெமினிசம். இந்த மாதிரி நிறைய பெண்ணிய இயக்கங்கள் பெண்ணியவாதிகளால் உருவாக்கியிருக்காங்க. இந்த பெண்ணிய இயக்கங்கள் உலகம் முழுசுமே பரவி பெண்களோட உரிமைக்காக போராடிட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேயுமே முதல் கட்ட பெண்ணியம், 2ஆம் கட்ட பெண்ணியம், 3ஆம் கட்ட பெண்ணியம்னு 3ஆக வந்து பிரிக்கிறாங்க பெண்ணியத்தையே கூட. ஓகேவா? அதில் முதல் கட்ட பெண்ணியம்னா என்ன அப்படின்னா பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வி, பாலின சமத்துவம், போதைப் பொருள் மறுப்பு, பெண் அடிமை ஒழிப்பு இதெல்லாம் குறிக்கோளாக கொண்டு முதல் அலை வந்து 1900 1930 வரைக்கும் உலகம் முழுசுமே வந்து ஒரு ஃபெமினிஸ்ட் தியரி வந்து ஃபார்ம் ஆச்சு. இது பெண் பற்றிய மரபொழி கருத்துக்களை பொதுநிலையிலேருந்து எதிர்த்தது, அடிப்படையான மனித உரிமையை வந்து கேட்டுச்சு. ஓகேவா? இதுதான் வந்து முதல் கட்ட பெண்ணியம் அப்படின்னு சொல்கிறோம். முக்கியமாக பெண்ணை வந்து அடிமையாக வச்சுக்கிறதுலேருந்து ஒரு மனுஷனாக மாற்றுங்க அப்படின்னு கொண்டு வந்தது தான் முதல் கட்ட பெண்ணியம். அடுத்தது 2ஆம் கட்ட பெண்ணியம் அப்படின்னா பெண்களை வந்து இப்போ ஒரு மனிதனாக மாற்றிட்டாங்க, ஆனால் மதிக்கிறாங்க. ஆனாலும் ஆண்களுக்கு இணையாக பெண்களுக்கு எதுவுமே இல்லை அப்படின்றத போராடி வாங்கினது தான் 2ஆம் கட்ட பெண்ணியம். வாக்குரிமை, வேலைவாய்ப்பு, பணியிடத்தில் பாதுகாப்பு, சம ஊதியம் இதெல்லாம் வலியுறுத்துறது தான் வந்து 2ஆம் கட்ட பெண்ணியம். இது 1900 1960 வரைக்கும் இது நடந்துச்சு. ஓகேவா? ஒடுக்கப்பட்டவர்களாக நலிந்தோரின் உரிமைகளை எல்லாருக்கும் வந்து இணைச்சிக்கிட்டு வலிமையை வந்து சேர்த்துக்குச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அரசியலில் பங்கேற்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 3ஆம் கட்ட பெண்ணியம் மானுட உரிமை போருக்கான உரையாடலின் ஒரு பகுதியாக 3ஆம் கட்ட பெண்ணியம் வந்து இருக்குது. 1960 இன்னைக்கு வரைக்கும் இது வந்து ஆண் வெறுப்புல விளையல அப்படின்னு சொல்கிறாங்க. 2ஆம் பாலினமாக பெண்ணை கருதி பெண்களுக்கான உரிமைகளை பெற கெஞ்சல தடைகளை தானே உடைத்து தனக்கான விடுதலையை தானே தேடிக்கிச்சு இந்த 3ஆம் கட்ட பெண்ணியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்தது பெண்ணிய அறம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆண்களுக்கு இணையா கல்வியும் வேலை வாய்ப்பும் சொத்தும் கேட்டு போராடுவதுடன் அமைதி கொள்வது இல்லை. பெண்ணிய அறம் அப்படின்றது
கல்வியும் வேலையும் சொத்தும் மட்டும் கேட்டால் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து வாழற உரிமைக்காகவும் ஒலிக்கிற ஒரு அறக்குறள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கார்ல் மார்க்ஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு சமூகத்தின் முன்னேற்றத்தை வெள்ளை இன பெண்களின் முன்னேற்றத்தை வைத்து மட்டுமல்லாமல் கருப்பின பெண்களின் முன்னேற்றத்தையும் சேர்த்து வைத்து அளவிட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது சமயம் சார அறம்னா என்னன்னு பார்க்க போகிறோம். சமயம் சார அறம் அப்படின்னா என்னன்னு பார்க்குறோம். சாதி, மதம், இனம், மொழி, வட்டாரம், பால் பாகுபாடுகளை தாண்டி அறம் அப்படின்றது உலகத்துக்கே பொதுவானது. அப்போ அந்த பொதுமை அறம் மனித குலம் முழுசுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மனுஷன் தொடக்கத்தில் இயற்கையை தான் வழிபட்டான். அதுக்கப்புறம் அரசு, குடும்பம், சமயம் அப்படின்னு நிறுவன அமைப்புகள் உருவாச்சு. அப்படி உருவாகும் போது சில இயற்கையை மீறிய சில கருத்துக்களை சிலையா கோயிலில் வந்து வழிபாட்டு சின்னங்களாக வழிபடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் விளைவாக சமயம் அப்படின்றது எளிய மனிதர்களோட அன்றாட வாழ்க்கையில் உருவாகிற ஒரு அமைப்பாக மாறுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உலகத்தையும் இங்கே வாழறவங்களையும் பெருசாக நினைக்காம சொர்க்கம், நரகங்கள் அதெல்லாம் வந்து சமயங்கள் வந்து சொல்லுச்சு. அன்பு, அருள், இரக்கம், பரிவு, தோழமை இதெல்லாம் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி சான்றோர்கள் நினச்சாங்க. அதுக்கு வந்து சமய நிறுவனங்கள் வேண்டாம் அப்படின்னு நினச்சி சமயம் சார அறத்தை வந்து சிறப்பு அப்படின்னு சொன்னாங்க. இங்கு சமய கருத்தியல்ல அறம் இல்லை அப்படின்னு சொல்லலை. சமயம் சாரா மானிட விழுமியங்கள்லையும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மனித பண்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு பெரியவர் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அப்போது சமய அறங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா நம்மளுக்கு கிடைச்சதை வந்து என்ன பண்ணுறோம், பகுத்து உண்டு வாழ்ந்தாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதே மாதிரி சீத்தலை சாத்தனார் ஒரு விஷயம் சொல்கிறாரு. அறம் எனப்படுவது யாதனை கேட்பின் உண்டியும் உடையும் உரையிலும் அல்லது இல் அப்படின்னு சொல்கிறாரு. அறம் அப்படின்னா என்னது, நமக்கு தேவையான உண்டி, உணவு, உடை இதெல்லாம் வந்து வாங்கிறது தான் கிடைக்கிறது தான் அறம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ உடம்பை வளர்த்தோம் உயிர் வளர்த்தோம்னு திருமூலர் வந்து சொல்லியிருக்காரு. அப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, உணவையும் உயிரையும் உலகையும் வாழ்வையும் பொருட்படுத்தி தான் பேசியிருக்காங்க. பசி அப்படின்றது ஒரு பாவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கையது கொண்டு மெய்யது பொத்தி அழிப்பசி வருத்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த உலகத்தில் முக்கியமானது இந்த உண்டியும் உரையிலும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் கடவுள் சமய சிந்தனைகளை தாண்டி உலக வாழ்க்கையில் நம்மளுக்கு இதுதான் தேவை அப்படின்றத நம்மளுக்கு தெளிவாக சொல்லியிருக்காங்க. சமூக அமைதிக்கு சமயங்களால் பங்கம் வராமல் காக்கணும் அப்படின்னா மனிதர்கள் என்ன பண்ணணும், நல்லிணக்கத்தோட ஒன்றா வாழணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. சமயம் சாராமை அப்படின்றது என்ன அப்படின்னா கடவுள் அல்லது சமயங்களின் மறுப்பு அப்படின்னும் பல்வேறு சமயங்களிடையே எந்த குறிப்பிட்ட சார்பு நிலையும் எடுக்காத நல்லிணக்கம் அப்படின்னும் ரெண்டு வகையாக நம்ம வந்து சொல்கிறோம். அதாவது ஒரு விஷயத்தில் என்ன சொல்கிறோன்னா சமயம் அப்படின்னா கடவுளையே மறுக்கிறது, இன்னொரு விஷயத்தில் எந்த ஒரு மதத்தையும் சாராமல் எல்லாத்தையுமே வந்து ஒன்றா பார்க்கறது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? மனித அறிவு புலங்களாக இருக்கிறது தருக்கவியல், நடத்தையியல், நுண்ணறிவியல், சமூகவியல் இதன் அடிப்படையில் தான் வருது தான் சமயம் சாரா அறம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போது மனிதநேயம், நல்லிணக்கம், சுதந்திர சிந்தனை உள்ள எந்த அமைப்புக்குமே இது பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? தொன்மை நியதிகள், சமூக ஒப்பந்தங்கள், சட்ட நெறிகள், பணி பண்பாடு போன்ற பகுத்தறிவுக்கு பொருத்தமான ஒழுகலாறு தான் சமயம் சாரா அறம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்பு, நேர்மை, உண்மை, ஒழுக்கம் இந்த அறங்களும் வன்முறை எதிர்ப்பும் சமயம் சார்ந்த மற்றும் சமயம் சாரா கருத்தியல் ரெண்டுத்துக்குமே பொதுவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தனி மனித நலனையும் சமூக நலனையும் முன்வைக்கும் அறக்கொள்கைகளை ஏற்பதிலும் இவற்றிடையே ஒற்றுமை இருக்குது. ஆனால் கடவுளையும் கற்பிதங்களையும் சமயம் சாரா அறம் அப்படின்றது ஏற்றுக்கிறது இல்லை. இயற்கை கடந்த உண்மைக்கு புறம்பான எதையுமே ஏற்றுக்காமல் இருக்கிறது தான் சமயம் சாரா அறம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். சமயங்களால் குற்றவாளிகள் உருவாவதை தடுக்க முடியுமே தவிர பண்பார்ந்த மனிதர்களை உருவாக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. பகுத்தறிவு விழுமியங்களே சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புகழ்பெற்ற உயிரியல் அறிஞர் ஸ்டீஃபன் ஜே கவுட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இயற்கையிடமிருந்து விடைகளை மறுப்பேதும் சொல்லாமல் அப்படியே ஏற்க முடியாது, பகுத்தறிவின் மூலமே அறத்தை வரையறுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காராம். சரியா?
அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. தமக்கு இயல்பான நற்பண்புகளின் அடிப்படையில் அறங்களை நமக்கு நாமே படைக்கும் ஆற்றல் மனிதர்களுக்கு இருக்கு. அறக்கோட்பாளர்கள் எடுக்கும் முடிவுகள் பொது நலன்களை கருதியே அமையணும் அப்படின்னு சொல்றாங்க. காரண காரியம் அடிப்படையிலான நன்னெறிகளை காலத்துக்கு ஏற்ப மாற்றலாம், புதுப்பிக்கவும் செய்யலாம். தீங்கு பயக்காத நன்னெறிகளை தனிநபரும் சமூகமும் பின்பற்ற வேண்டும். அறமும் பகுத்தறிவும் உள்ள பண்பட்ட சமூக அமைப்பை நம்ம உருவாக்கணும், இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான சமயம் சாராத அறக்கருத்துக்களை நம்ம திருக்குறள்லையும் பார்க்குறோம். கடவுள் பற்றி சொல்லும்பொழுது அவர் எந்த ஒரு சமய கடவுளையும் சொல்லாமல் கடவுளுக்கான பண்புகளை வந்து சொல்லியிருப்பார். தூய அறிவுடையன், மெய்யான ஒழுக்க நெறி உடையவன், 8 வகை குணமுடையவன், வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவன் அப்படின்னு எல்லா சமயத்துக்கும் பொதுவாக வந்து பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அன்புடைமை, அருளுடைமை, அடக்கமுடைமை, அறிவுடைமை, பண்புடைமை, பொறையுடைமை, புறங்கூறாமை, வாய்மை, சான்றாண்மை, ஊக்கமுடைமை, இன்னா செய்யாமை, இதில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா சமயம் சாராத கருத்தியல் தான் இருக்குது அப்படின்னு வள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு. அப்போ எந்தவித ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் அனைவரும் ஒன்றா உடன்பட்டு வாழற மானுட நலத்துக்கு பேர் தான் வந்து சமயம் சாரா அறம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த லெசன் இதோட முடியுது. இதோட நம்மளுக்கு 11th புக்கும் முடியுது. ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம 12th புக்கில் இருக்கிற எத்திக்ஸ் லெசன்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில்